வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை கேபி அவர்கள் எழுதிய பலம்புரி சங்கு. இது வழக்கம் போல அமானுஷ்யம் மற்றும் த்ரில்லிங் நிறைந்த கதையாக இருக்க போகுது. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. நீராட்டு மனை வாரிசு யாருமின்றி வெகு காலமாக சும்மாவே கிடந்தது. 4 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பின் நடுவே புராதனமான மனை அமைந்திருந்தது. காடும் புதரும் மண்டி குள்ளநரிகள் கூட பகல் நேரத்தில் நுழைய பயப்படும்படி இருள் மூடி கிடந்தது. ஆங்காங்கே வானத்தையே எட்டி பிடிப்பது போல் வளர்ந்திருந்த கொன்றை மரங்களின் உடல்களில் காட்டுக்கொடிகள் படர்ந்து அடர்த்தியாக சுற்றியிருந்தன. ஒரு காலத்தில் நாடாளும் மன்னனை விட குடிமக்கள் அதிகமாக பயப்பட்ட, அதிகமாக நேசித்த எத்தனையோ மனிதர்கள் அந்த பிரம்மாண்டமான மாளிகைக்குள் பிறந்து வளர்ந்து இறந்திருக்கிறார்கள். அந்த மனையை கட்டியது எந்த தலைமுறையை சேர்ந்த நபர் என்பது ஊரின் வயதான பெரிய மனிதர்கள் கூட தெரியவில்லை. தேக்கு மற்றும் கருங்காலி மரங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான மாளிகை இருப்பதை வெளியிலிருந்து பார்த்தால் தெரியாத அளவில் செடி கொடிகள் அதை மூடியிருந்தன. அந்த மனையின் கிழக்கு புறத்தில் சர்பக்காவு எனப்படும் பாம்பு கோவில் இருந்தது. ஒரு காலத்தில் பெரிய பெரிய பூஜைகளும் சர்ப பாட்டும், அதாவது பாம்புகளை பிரதிப்படுத்தும் பாடல் பாடும் திருவிழாவும் நடைபெற்ற கோவில் அது. அந்த கிராமத்தின் தென்புறத்தில் ஒருபொழுதும் வற்றாத ஜீவ நதியொன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நீராட்டு மனை இல்லத்தை சேர்ந்த தென்புற குளத்துக்கு அந்த நதியிலிருந்து நீர் வரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் அந்த மனையை சுற்றியிருந்த வயல் வரப்புகளும் புஞ்ச நிலங்களும் அந்த மனைக்கே உரியதாக இருந்தன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களது உல்லாச வாழ்க்கையின் பொருட்டு அந்த மனையின் காரணவர்கள், அதாவது குடும்ப தலைவரான தாய் மாமன்கள் பலரிடமும் பங்கு போட்டு கொடுக்க நேர்ந்தது. முனையின் கடைசி வாரிசாக வாய்த்தவர் ராமபத்ரன் பட்டதிரிப்பாடு. அவர் ஒரு அப்பாவியும் கூட. வடக்கோ எங்கோ வெகு தொலைவில் உள்ள ஒரு இல்லத்திலிருந்து திருமணம் புரிந்து கொண்டாராம் ராமபத்ரன். ஆனால் அவரது மனைவி அதிக நாள் அவருடன் வாழவில்லை. ஒரு குழந்தை பிறந்த பிறகு விவரிக்க முடியாத ஏதேதோ காரணங்களால் கணவரிடம் சண்டை போட்டு பிரிந்து போனாலாம். அப்பொழுது இல்லம் மிகவும் செழிப்பாக இருந்த காலம். இல்லத்தை கவனித்துக் கொள்ள காரியஸ்தர்கள் சிலர் இருந்தனர். அவர்களில் நீலகண்டன் என்பவர்தான் ராமபத்ர பட்டதரியின் பிரியத்துக்கு உகந்தவராக இருந்தார். மனைவி பிரிந்து போன பிறகு நம்பூதிரியை கவனித்துக் கொள்ள அங்கு வேறு யாரும் பொறுப்பானவர்கள் இல்லை. அவரது வயதான தாயார் ஆஸ்மா நோயாளியாக இருந்தார். அவர் உடம்பு படுத்தால் படுத்த இடம், உட்கார்ந்தால் உட்கார்ந்த இடம் என்று படுத்தியது. வீட்டை பராமரிப்பதும் சமையல் வேலைகளும் தாறுமாறான நிலையை அடைந்தன. தற்காலிகமாக நிலைமையை சமாளிக்க நம்பூதிரியின் அனுமதியோடு நீலகண்டன் நாயர் தனது ஒரே சகோதரியை இல்லத்துக்கு அழைத்து வந்தார். பார்வதியும் நம்பூதிரியின் தாயை கவனித்துக் கொண்டதுடன் சமையலறை வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு கெட்டிக்காரத்தனமாகவே செய்தாள். இல்லத்தில் வேறு யாரும் இல்லாதால பார்வதியை சமையலுடன் அதை பரிமாறவும் நேர்ந்தது. நீலகண்டன் நாயரின் நிபந்தனை பார்வதி காலையில் இல்லத்துக்கு வந்து வேலைகளை முடித்துக்கொண்டு விளக்கு வைப்பதற்கு முன்பாக அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்பது. ஆனால் நம்பூதிரியின் தாய் லட்சுமிக்குட்டி அந்தர்ஜனத்தின் நிலைமையும் வற்புறுத்தலும் பார்வதியை இல்லத்திலேயே தங்க வைத்தது. இப்படியாக ஐதீகமான அந்த இல்லத்துக்குள் நாயர் பெண் ஒருத்தி வந்து சமையல் செய்யவும் தங்கவும் நேர்ந்தது. பார்வதி அழகானவள். அந்த கால கவிஞர்கள் பாடுவது மாதிரி எல்லா பொருளிலும் அவள் அழகாகவே இருந்தாள். முகத்தில் காமனின் விற்கள் 2, யாரையும் வசீகரிக்கும் கண்கள், எள்ளுச்செடியின் பூ போன்ற மூக்கு, பளபளப்பான ஈரம் படிந்த சிவந்த உதடுகள், நெருப்பு போன்ற உடல் நிறம். தாவணி அணியாத பார்வதி புட்ட பகுதியை தொடும் நீண்ட தலைமுடியுடன் முற்றப்பகுதியில் கிடக்கும் காய்ந்த துளசி இலைகளையும் மாளிகையை ஒட்டி வளர்ந்திருந்த மாமரத்திலிருந்து உதிர்ந்த பழுத்து இலைகளையும் பொறுக்கி எடுத்து அகற்றும் பொழுது ராமபத்ரன் நம்பூதிரி தன்னையும் மீறி பார்வதியை ஊன்றி கவனிக்க தொடங்கினார். இப்படி கூடவா உலகில் பெண்கள் இருப்பார்கள் என்று அவர் மனதுக்குள்ளாகவே வியந்து கொள்வது வழக்கமாகி போனது. அன்றைய சூழ்நிலையில் தன் வயதுள்ள நம்பூதிரிகள் பலர் நாயர் குடும்பத்தினருடன் உறவு ஏற்படுத்திக் கொள்வது அவருக்கும் தெரியவே செய்தது. இருப்பினும் ஏனோ அவர் மனம் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டதில்லை. அதெல்லாம் கௌரவத்துக்கு உகந்ததாக அவருக்கு தோன்றியதில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் நிலவிளக்கு மற்றும் நிறப்பறவையின், அதாவது மரைக்கால் நிறைய உள்ள நெல்மணிகளின் மத்தியில் விரிந்த தென்னம்பாலியை செருகி வைத்திருக்கும் முறை கேரள திருமணங்களில் இது பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது. அதற்கு முன்பாக ஒரு பெண்ணுக்கு புடவை வழங்கி தாலி கட்டியாகிவிட்டது. எனவே அவரால் அதை பற்றி அந்த திசையில் மேற்கொண்டு யோசிக்கவும் முடியவில்லை.
கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முடியாத அம்மாவை விட்டுவிட்டு தவழும் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்த நம்பூதிரி பெண், அதாவது அவரது மனைவி, வெளியேறி போனாள். மனைவி சண்டை போட்டு பிரிந்து போனதற்கு என்ன காரணம் என்பது நம்பூதிரிக்கு புரியவே இல்லை. தான் ஒரு ஆண் பிள்ளை என்பதுடன் நல்ல கணவனாகவும் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் அவருக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அருந்ததி அந்தர்ஜனம், அதாவது ராமபத்ரனின் மனைவி, ஈரிடை பாயில் களைப்படைந்து உறங்க தொடங்கும் பொழுது திருமேனி நிலவொளி பொழியும் இரவு வேளைகளில் முற்றத்தில் இறங்கி உலவி இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் எந்த வகையிலும் தான் குற்றவாளியே அல்ல என்று அவருக்கு உறுதியாகவே தெரிந்தது. ஒருவேளை வயதான அம்மாவை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்ததால் சலிப்பும் கோபமும் அடைந்திருப்பாளோ தெரியவில்லை. ஆனால் பார்வதி வந்த பிறகு அம்மாவை நன்றாகவே கவனித்துக் கொண்டாள். அதையும் மறுக்க முடியாது. அம்மா கட்டிலிருந்து எழுந்திருப்பதே அபூர்வமான காட்சியாயிருக்க, பார்வதி வந்த பிறகு அவளது தோலை பற்றியபடி வீட்டுக்குள்ளேயே உலவத் தொடங்கினார். இப்பொழுது எதற்கெடுத்தாலும் அம்மாவுக்கு பார்வதி இல்லாமல் இருக்க முடியாது என்பதுதான் நிலைமை. ஒரு பௌர்ணமி இரவில் வழக்கம் போல் பார்வதி துளசி இலை போட்ட குடிநீருடன் திருமேனியின் படுக்கை அறைக்கு வந்தாள். அவர் கட்டிலில் சாய்ந்து படுத்தபடி கல்யாண சௌகந்திகம் சுவடியை வாசித்துக் கொண்டிருந்தார். நிலவிளக்கின் ஒளியில் அவர் பார்வதியை பார்த்தார். விளக்கின் அருகே விளக்கி எடுத்த மற்றொரு விளக்கு மாதிரி வெண்கல சொம்பில் எடுத்து வந்த துளசி நீரை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பிய பொழுது அவளது உடுதுணி நாற்காலியின் மேற்புற பிடியில் சிக்கிக் கொண்டது. பார்வதி உடனே துணியை இழுத்து சரி செய்ய முயன்ற பொழுது நாற்காலி சரிந்து விழுந்தது. உடுதுணியை இழுத்தவாறே ஒரு கையால் அவள் முகத்தை பொத்திக் கொண்டு நின்றாள். ஆனால் திருமேனி கண்களை திறந்து கொண்டுதானே படுத்திருந்தார். ஒரு வினாடி நேரத்திற்குள் எங்கேயும் மறைந்திருந்த கரும்பு வில்லிலிருந்து மலரம்பு வழுக்கி மாயையால் திருமேனியின் நெஞ்சில் பாய்ந்து மறைந்தது. அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபொழுது தேவலோக பெண் போல் களைத்திழந்த உடல் அழகுடன் அப்பொழுது தான் உருக்கி எடுத்த தங்கம் மாதிரி எதிரில் ஒரு இளம்பெண், 17வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கும் பார்வதி குட்டி என்கிற பரதேவதை. எழுந்த திருமேனி அடிமேல் அடி வைத்து அவளை நெருங்கி தனது 2 கைகளையும் அவளது தோள்களின் மீது வைத்தபொழுது திடுக்கிட்டவளாக அவள் கண்களை திறந்தாள். கோடாலை முடிச்சிட்டு பின்புறமாக தொங்கிக் கொண்டிருந்த நீண்ட தலைமுடியை முன்புறமாக கொண்டு வந்து அதை கொண்டே திருமேனி அவளது கண்களை மூடினார். அவளது கண்ணிமைகளும் அத்துடன் மூடிக்கொண்டன. மாதக்கணக்கில் பெண்களை தொடாமல் ஒரு தவ முனிவனை போல் நடமாடிக் கொண்டிருந்த ராமபத்ரன் திருமேனியின் வால்மீகம் அத்துடன் பெயர்ந்து விழுந்தது. அவரது உறுதியான கட்டுடம்புக்குள் பார்வதி அதுவரை கண்டு கொண்டிருந்த பருவ கனவுகள் பலிதமாவதை உணர்ந்தார். உணர்வுகள் உயிர் பெற்று நெளிந்தன. அன்றைய விடியல் என்பது பார்வதியை பொறுத்தவரை புதுமையான ஒன்றாகவே இருந்தது. அவளது இரத்த குழாய்களில் ஏதோ ஒரு உற்சாகத்தின் ஊற்று பீரிட்டு கிளம்பியது போல் இருந்தது. திருமேனி அவளை உட்கார வைத்து கீதையை வாசித்து காட்டினார். பாகவதத்தையும் ராமாயணத்தையும் மனப்பாடம் செய்ய வைத்தார். பார்வதி குட்டி திருமேனியின் எலும்புகளில் பூக்களாக மாறிப்போனாள். அவளது இரத்த நாளங்களில் பார்வதி என்னும் தாமரை கொடியின் வேர்கள் ஆழ்ந்து இறங்கின. அவளது வியர்வைக்கு திரௌபதியின் வியர்வைக்கு இருந்த சுகாந்தம் ஏற்பட்டு இருந்தது. நாட்கள் இப்படியே நகர்ந்த பொழுது பார்வதி குட்டி ஒரு உண்மையை உணர்ந்தாள். அவள் தனியொருத்தி அல்ல என்பதை. அவள் வந்து சேர்ந்த 29ஆம் நாளன்றும் ஒதுங்காமல் துளசி மாடத்தில் விளக்கேற்றுவதை கவனித்த லட்சுமி குட்டி அந்தர்ஜனம் முதன்முறையாக சந்தேகம் கொண்டார். எதனால இப்படி? தனது அரைக்கட்டிலில் படுத்தபடி வியப்பில் மூக்கின் மீது விரலை வைத்தபடி யோசித்தார். பருவம் வந்த பெண்ணொருத்தி மாதம் முழுவதும் துளசி மாடத்தில் விளக்கேற்றுவது எப்படி சாத்தியம்? அவளிடம் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை. அவர் தன் மனதுக்குள்ளேயே 1000 கேள்விகளை கேட்டுக்கொண்டார். ஆனால் இதை எப்படி வாய்விட்டு கேட்பது? ஒரு மாதிரியான தர்ம சங்கடத்தில் நெளிந்தார். மகனிடம் இது பற்றி பேச அவர் மனமிடம் தரவில்லை. திருமணத்திற்கு முன்னர் கூட ராமபத்ரன் அப்படியெல்லாம் நடந்து கொண்டவன் அல்ல. இப்பொழுது அவனது வயது 45. இந்த சூழ்நிலையில் அவனை அழைத்து என்னவென்று கேட்பது? எப்படி கேட்பது? அன்று இரவு பார்வதி குட்டி திருமேனியிடம் ஒரு ரகசியம் சொன்னாள். அதுவும் அவரது காதில் மிகவும் மென்மையான குரலில். சுவர்களுக்கு கூட கேட்கக்கூடாது என்கிற எச்சரிக்கையுடன் தான் அதை சொன்னாள். நிஜமாகவா? உடையற்ற அவளது முதுகுப்புறத்தை வலது கையால் அலைந்தபடி திருமேனி கேட்டார். அவரது இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. காதில் கேட்டவுடன் கோபத்தில் வெடித்து சீரப்போகிறார், தன்னை உண்டு இல்லை என்று பண்ணிவிடப் போகிறார் என்றெல்லாம் நினைத்து அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டுதான் பார்வதி இந்த செய்தியை அவரிடம் தெரிவித்தாள். என்ன வந்தாலும் சரி என்று நினைத்து அவள் சொன்னதற்கு மற்றொரு காரணமும் இருந்தது. முந்தின நாள் மதியத்துக்கு பிறகு பார்வதி தன்னுடைய வீட்டுக்கு வந்தபொழுது அவளது அண்ணி அண்டை வீட்டுக்கார பெண்மணியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். இல்லத்தில் சமையல் வேலைக்கு போன பெண்களில் சிலர் இல்லத்தின் குளத்தில் செத்து மிதப்பதை பார்த்திருக்கிறேன்.
இதற்கு முன்பு ஒரு சில காரணவர்கள் செய்த தவற்றுக்கு பிராயசித்தமாக சுத்தி கலசமே நடத்தியிருக்கிறார்கள் அந்த இல்லத்தில். இவளுக்கு என்ன ஆகப் போகிறதோ? அண்ணி பேசுவது தன்னை மனதில் வைத்துக் கொண்டுதான் என்பது பார்வதிக்கு புரியவே செய்தது. எனவே மறைவாக உட்புற அறையின் கதவோரத்தில் நின்றபடியே கவனித்தாள். அந்த இல்லத்தை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னால் இருந்த காரணவர் அந்த பெண்ணுடன் பொழுதை போக்குவாராம். ஒரு நாள் பார்த்தால் அவள் உடல் ஆற்றில் மிதந்ததாம். அதுவும் உடம்பு மொத்தமும் வீங்கி நாறியது. வயிற்று பக்கம் வெடித்து குழந்தையின் தலை கூட வெளியே தெரிந்தது என்று சொன்னார்கள். காரியம் ஆவது வரையில் கண்ணே மணியே கற்கண்டே தங்கமே என்றெல்லாம் சொல்லவும் செய்வார்கள். பார்வதி குட்டி உண்மையில் திருக்கிட்டே போனால் வழக்கமாக நடைபெற வேண்டிய ஒன்று இந்த தடவை தவறி போனதை யாரிடம் சொல்லி சந்தேகத்தை போக்குவது? அண்ணனிடம் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய விஷயமா? விஷயம் தெரிந்தால் உன்னை அந்த இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டது இப்படி என் முகத்தில் கரிப்பூசவா என்று தூக்கில் தொங்கி விடுவார். எனவே எது நடந்தாலும் சரி என்று நினைத்து நம்பூதரிடமே விஷயத்தை சொன்னாள். ஆனால் நடந்ததோ எதிர்பார்த்ததுக்கு மாறாக இருந்தது. நம்பூதிரி அவளை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார் மகிழ்ச்சியால். ஒருவேளை இதெல்லாம் நடிப்பாக இருக்குமோ? இப்படி ஒரு சந்தேகமும் அவளிடம் எழாமல் இல்லை. விளைவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வருவதை எதிர்கொள்ள வேண்டியதுதான் என்ற தீர்மானத்திற்கு கடைசியாக வரவும் செய்தாள். நாட்கள் பல நகர்ந்தன. பார்வதி குட்டி தன் இரவுகளை அவருடனே கழித்தாள். லட்சுமி குட்டி அந்தர்ஜனத்தின் சந்தேகம் ஒரு நாள் வலுத்தது. எனினும் அவர் மகனிடம் அது பற்றி பேசவில்லை. வழக்கம் போல மதியம் தாண்டி பார்வதி தன்னுடைய வீட்டுக்கு போன பிறகு நீலகண்டனை பார்க்க விரும்புவதாக மட்டும் கூறினார். நீலகண்ட நாயர் வந்தார். நீலகண்ட நாயரே, இந்த இல்லத்தின் பழைய காரணவர்கள் தங்களது பொழுதுபோக்குகளை இல்லத்துக்கு வெளியில் தான் வைத்துக் கொண்டனர். இப்பொழுது இங்கே வருமளவுக்கு பெண்கள் தயாராகி இருக்கிறார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். லட்சுமி குட்டி அந்தர்ஜனத்தின் கடுமையான கோபம் நிறைந்த வார்த்தைகள் நீலகண்ட நாயரை அதிர்ச்சியடை வைத்தன. அவருக்கு விஷயம் என்னதென்று விளங்கவும் செய்தது. இந்த இல்லத்தின் பழைய காரணவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும். உங்கள் குடும்பத்தில் அப்படி எதுவும் உண்டா இல்லையா? நீராட்டு மணியின் பெரிய தம்புராட்டி என்ன அர்த்தத்தில் இதை சொல்கிறார் என்பது நீலகண்ட நாயருக்கு புரியவே செய்தது. 2 நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவியை எச்சரித்ததும் அவருக்கு நினைவு வந்தது. இப்பொழுது என்ன செய்யலாம்? தனது ஆசைக்குரிய தங்கியின் உடம்பு வீங்கி வெடித்து நாற்றமடித்து ஆற்றிலோ மனையின் குளத்திலோ மிதப்பதை பார்க்கும் வல்லமை தனக்கு கிடையாது. அவருடைய மனம் எப்படியெல்லாமோ யோசித்தது. மனைவி பிரிந்து போன பிறகும் மற்றொரு திருமணத்தை பற்றி நினைக்காமல் மன உறுதியுடன் இருக்கும் ராமபத்ர நம்பூதிரி என்ன சொல்ல போகிறாரோ? அது எப்படி இருந்தாலும் அதற்கு முன்பே தான் இதற்கு ஒரு பரிகாரம் காண வேண்டும் என்று நீலகண்ட நாயருக்கு தோன்றியது. தம்புராட்டி, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நன்றாகவே விளங்கிவிட்டது. நான் தேவையானதை செய்து விடுகிறேன். சாப்பிடும் சாப்பாட்டுக்கான நன்றியை மறக்க மாட்டேன். இது உறுதி. என்னை நம்புங்கள். கோபத்தில் சிவந்த கண்களுடன் நீராட்டு மனையிலிருந்து இறங்கிய நீலகண்ட நாயர் நேராக போனது சாக்குனியின் கடைக்குதான். அங்கு போனால் எப்படிப்பட்ட விஷயத்துக்கும் பரிகாரம் உண்டு. அது கொஞ்சம் உள்ளே போக வேண்டும், அவ்வளவுதான். மௌனமாக உட்கார்ந்தபடி நிறையவே குடித்தார். அங்கிருந்து வெளியேறும்பொழுது என்ன வேண்டுமானாலும் செய்யும் அளவுக்கு அவரது உடம்பில் தெம்பு வலுத்திருந்தது. தனது திண்ணையில் கால் எடுத்து வைத்த பொழுதே இடி முழக்கம் போன்ற குரலில் பாரு என்று அவர் கத்தியது சுவர்களில் மோதி கர்ணகடூரமாக எதிரொலித்தது. அத்தியாயம் 2. என்றுமில்லாத திருநாளாக நீலகண்டன் பெருங்குரலில் பாருக்குட்டி என்று அழைத்ததை கேட்டதும் அவரது மனைவி மீனாட்சி அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏதோ விபரீதம் அந்த குரலில் விழுந்திருப்பதாக தோன்றியது அவளுக்கு. உரல் போட்டிருந்த நெல் குத்தும் அறையில் அப்பொழுதுதான் மூட்டையிலிருந்து பொறிந்திருந்த சின்னஞ்சிறு கோழி குஞ்சுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் பார்வதி. தன்னை பெயர் சொல்லி அழைத்ததையே அவள் முதலில் கவனிக்கவில்லை. 2வது தடவையும் அவர் அதே குரலில் அழைத்தபோதுதான் கவனித்தாள். சட்டென்று எழுந்து திரும்பிய பொழுது அண்ணி மீனாட்சி நின்று கொண்டிருந்தாள். நீ வெளியே போக வேண்டாம் பார்வதி, அவர் ரொம்பவும் கோபமா இருக்கிறார். நிலைமை விபரீதமானது என்பதை உணர்ந்த மீனாட்சி அம்மா ஒரு மரணத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டாமே என்ற பயத்துடன் பேசினாள். கணவரின் குணத்தை பற்றி அவளுக்கு தெரியாதா என்ன? முன் கோபக்காரர். இதற்கு முன்னால் ஒரு கொலையை செய்திருக்கிறார். அதுவும் ஒப்பு பெறாத காரியத்துக்காக. தோப்புக்குள் நுழைந்து தேங்காய் திருடினான் என்பதற்காக ஒரு சிறுவனை கையும் களவுமாக பிடித்து மிதித்ததில் படாத இடத்தில் பட்டு பையன் பரலோகம் போய் சேர்ந்து விட்டான். தனது கணவனின் கோபம் வெளிப்படும் பொழுதெல்லாம் அவளுக்கு அந்த சம்பவம் தவறாமல் ஞாபகம் வரும். இந்த செயல்கள் எல்லாமே சாப்பிடும் சாப்பாட்டின் நன்றிக்காகத்தான் என்பதும் லட்சுமிக்கு தெரியும். பார்வதி மீது லட்சுமிக்கு குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு அன்போ பாசமோ இல்லை என்றாலும் அவளுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுவதை லட்சுமியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்பு இல்லாததற்கு காரணம் கூட பொறாமைதான். பார்வதி அப்படிப்பட்ட அழகியாக இருந்தாள். அதற்குள் நீலகண்டன் உரல் அறைக்கு வந்துவிட்டார்.
மீனாட்சியை ஒரு புறமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு நீலகண்டன் அறையினுள் நுழைந்தார். நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? கோபத்துடன் கேட்டார். பார்வதியின் நாக்கு பேசும் சக்தியை முற்றிலுமாக இழந்துவிட்டிருந்தது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவளால் வேறு என்னத்தான் பதில் சொல்ல முடியும்? நடந்தது என்னவோ நடந்துவிட்டது. இனிமேல் அதை பற்றி நினைத்து என்ன செய்வது? வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் எனவும் எதையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தாள். நீ அந்த இல்லத்தை நாசமாக்கிட்டியே. இது அவரது அடுத்த கேள்வி. நீலகண்ட நாயரின் வலது கால் பூமியிலிருந்து எழும்புவதை பார்வதி கவனித்தாள். திடுமென்று தான் அது நிகழ்ந்தது. இடுப்பு துணி அலங்கோலமாக விலக பார்வதி தரையில் உருண்டாள். நீலகண்டன் ஒரே ஒரு தடவை பார்த்தார். பின்புறம் திரும்பி காலை தரையில் அழுத்தி பதிந்தபடி வெளியேறினார். சற்று நேரத்திற்கு பிறகு திண்ணையில் ஓர் அலறலும் எதுவோ விழும் சத்தமும் கேட்டது. மீனாட்சி உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடி வந்து பார்த்தாள். நீலகண்டன் நாயர் ரத்தத்தில் குளித்தவரைப் போல கிடந்தார். அவரது வலது கையின் நிலவிளக்கின் நடுப்பகுதி இருந்தது. வராந்தாவுக்கு வந்த நீலகண்ட நாயர் பூஜை அறை வாசலில் வைத்திருந்த நிலவிளக்கை எடுத்து பார்வதியை நெற்றியை நோக்கி வீசி எறிந்தார். அது சரியான இடத்திலேயே பாய்ந்து தாக்கிய பெண் கீழே விழுந்தது. அதற்கு பிறகு பார்வதி குட்டியை யாருமே பார்க்கவில்லை. காலம் கடந்து போனது. நீண்ட 50 வருடங்கள். அதற்குள் நீராட்டு மனையில் பல விஷயங்கள் நிகழ்ந்து விட்டிருந்தது. ராமபத்ரன் பட்டதிரி தன்னுடைய அறைக்குள்ளேயே தூக்கில் தொங்கி உயிரை விட்டார். அந்தர்ஜனம் கால் வழுக்கி குளத்தில் விழுந்து இறந்தார். அந்த உடல்களை யாருமே எடுத்து முறைப்படி புதைக்கவோ எரிக்கவோ இல்லை. காரணம், யாருமே அந்த வீட்டுக்குள் அதன் பிறகு நுழையவே இல்லை. ஒரு நாள் அந்த இல்லத்தை ஒட்டி மேற்குப்புறம் செல்லும் பாதையில் நடந்த வழிப்போக்கர்களுக்கு மனைக்குள் இருந்து என்னென்னமோ சத்தங்கள் கேட்டன. முதலில் வந்த பயணி சத்தத்தை கேட்டவுடன் அப்படியே நின்றார். அடுத்து வந்தவரும் அதையே செய்தார். வேடிக்கை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை 5 ஆனவுடன் தைரியம் வர பெற்றவர்களாக இல்லத்துக்குள் நுழைந்தனர். தெரு வாசற்புறமிருந்து இல்லத்துக்கு போகும் வழியிலிருந்த புதர்கள் மற்றும் செடிகள் வெட்டி சீர் செய்யப்பட்டிருந்தன. இதையெல்லாம் செய்தது யாராக இருக்கும் என்ற சந்தேகத்துடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுதுதான் ஊர்க்காரர்கள் அந்த இல்லத்துக்குள் கால் எடுத்து வைத்தனர். நிலைவாசற்படியை காணவில்லை. அது எந்த காலத்திலோ இற்று போய் விழுந்து விட்டிருந்தது. கரையான் அறுத்ததால் வீட்டின் மொத்த கட்டுமானமே ஒருபுறமாக சரிந்திருந்தது. நீங்கள் இங்கே நில்லுங்கள், நான் போய் என்ன நடந்தது என்று பார்த்துவிட்டு வருகிறேன். 5 பேரில் ஒருவரான ராமன் நாயர் கூறினார். நம்பூதிரி இல்லத்தின் ஆசார முறையை உணர்ந்தவர்களாக மற்றவர்கள் தெருவாசல் அருகிலேயே தயக்கத்துடன் நின்று கொண்டனர். ராமன் நாயர் தெரு வாசற்படி தலைமீது விழுந்து விடாதபடி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து முற்றப்பகுதியில் கால் பதித்தார். ஒதுக்கிய பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் ஏறத்தாழ முழங்கால் அளவுக்கு புல் வளர்ந்திருந்தது. துளசி மாடம் முழுவதும் காடு போல ஆகிவிட்டிருந்தது. எதையோ தட்டி முட்டி சரிப்படுத்தும் சத்தம் இல்லத்தின் பின்புறத்திலிருந்து அப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்தது. என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் ராமன் நாயர் இல்லத்தின் பின்புறத்தை அடைந்தார். ஏறத்தாழ 60 வயதான தாடிக்காரர் ஒருவரை ராமன் நாயர் பார்த்தார். தலையில் ஒரு தொப்பியும் தோளில் ஒரு பையும் அவரிடமிருந்தன. ராமன் நாயரை பார்த்தவுடன் நல்ல உடற்கட்டுடன் இருந்த அந்த மனிதர் புகையிலை கரைப்படைந்த தன்னுடைய பற்கள் வெளியே தெரியும்படியாக சிரித்தார். அடையாளம் தெரியவில்லையே? ராமன் நாயர் கேட்டார். நான் இந்த இடத்துக்கு புது மனுஷன். பேரு கொஞ்சம் நீளமானது. சுருக்கமா ஹாஜியார்னு கூப்பிடுவாங்க. பெரியவர் பதிலளித்தார். தனக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பவர் வேற்று மதத்தை சேர்ந்தவர் என்பது அப்பொழுதுதான் ராமன் நாயருக்கு புரிந்தது. சரிங்க, என்ன செய்றீங்க? ராமன் நாயர் கேட்டார். நான் இந்த மனையை விலைக்கு வாங்கிவிட்டேன், ஹாஜியார் கூறினார். யார்கிட்ட இருந்து? சட்டென்று ராமன் நாயருக்கு அப்படித்தான் கேட்க தோன்றியது. நீராட்டு மனைக்கு வாரிசு என்று யாருமே இல்லாமல் வருடக்கணக்காக சும்மாவே கிடப்பது அவருக்கு தெரியுமே. ஒருவேளை வாரிசாக யாராவது இருந்தால் அவர்களை ஒரு தடவை நேரில் பார்க்க வேண்டும் என்றும் விரும்பினார். ராமன் நாயருக்கு நீராட்டு மனையுடன் வேறொரு உறவும் இருந்தது. முந்தைய காரியஸ்தரான நீலகண்ட நாயருக்கு ஒரு வகையில் ராமன் நாயர் மருமகன் முறை. அந்த குடும்பமும் நீராட்டு மனையைப் போலவே வாரிசற்று போய்விட்டது. அந்த வீட்டிலும் இப்பொழுது வெறும் தரைப்பகுதி மட்டுமே மீதமாக இருந்தது. ராமன் நாயரின் கேள்வியை கவனித்த ஹாஜியார் சந்தேகத்துடன் அவரை பார்த்தார். இதையெல்லாம் கேட்க நீங்கள் யார் என்பது மாதிரி இருந்தது அவரது பார்வை. தப்பா நினைக்க கூடாது, ராமன் நாயர் விவரிக்க தொடங்கினார். இந்த மனை வெகு காலமாகவே வாரிசற்று போய் பொட்டலாக கிடக்கிறது. கிட்டத்தட்ட 50 வருட காலமாக. அதனால் தானே நான் இதை விலைக்கு வாங்கினேன். ஹாஜியார் அதுவரை விரல்களுக்கிடையே பிடித்திருந்த தடிமனான சுருட்டு துண்டை உதடுகளுக்கிடையில் வைத்து பற்ற வைத்துக் கொண்டார். அதன் கடுமையான புகை ராமன் நாயருக்கு முன்பாக உயர்ந்தது. அவருக்கு அது குமட்டலாக இருந்தாலும்
வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு இதை விற்றது யார்? ராமன் நாயர் கேட்டார். உரிமையுள்ளவர் தான் விட்டிருக்கிறார். அதை உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? ஹாஜியாரின் குரல் உயரத் தொடங்கியது. அந்த பதிலை அவர் எதிர்பார்க்கவில்லை. நிலைமை இந்த அளவுக்கு வந்துவிட்டதால் ராமன் நாயரிடம் அதுவரை இருந்த வினயம் அகன்று விட்டது. நான் இந்த ஊரின் பஞ்சாயத்து மெம்பர், இந்த மனையின் காரியஸ்தராக இருந்தவரின் மருமகன். இதற்கு வாரிசு என்று யாருமே கிடையாது. அப்படி யாராவது இருந்தால் பஞ்சாயத்துக்கு முன்னால் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நாயரின் குரலும் சற்று உயர்ந்தே ஒலித்தது. ஓஹோ, அவ்வளோதானா விஷயம்? நான் இந்த மனையை விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று ஊர் முழுக்க தண்டாரவா போட முடியும்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கென்று உரிய முறையான இடங்கள் உள்ளன. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ரிஜிஸ்டரர் ஆபீஸில் போய் பாருங்கள். ஹாஜியாரின் குரல் கடுமையாக ஒலித்தது. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். இருப்பினும் நீங்கள் குறிப்பிடும் வாரிசுதாரரை நாங்கள் நேரில் பார்க்க வேண்டும். இந்த மனைக்கு உண்மையில் வாரிசு என்று யாருமே கிடையாது. ஒரே ஒரு வாரிசுதான் இருந்தது. அந்த வாரிசு உண்டானதுதான் மனை இந்த நிலைமையை அடையவே காரணம். ராமன் நாயர் பார்வதி குட்டியை நினைத்து கொண்டவராக பேசினார். பார்வதி குட்டியை ராமன் நாயர் பார்த்தது கூட இல்லை என்றாலும் அந்த கதையை எத்தனையோ தடவை தவணை முறையில் கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் பார்வதி குட்டியின் முடிவு எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியவில்லை. கடைசியில் இறந்து போனாரா அல்லது எங்கேயாவது போய் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ என்னவோ? ராமன் நாயரின் வார்த்தைகள் ஹாஜியாரை அசைக்கவே செய்தது. கீழிறங்கி வந்ததாகவே தோன்றியது. சுருட்டை கீழே போட்டு காலால் மிதித்து அணைத்தார். முட்புறத்திலிருந்து மர இணைப்புகளை தட்டி பிரிக்கும் சத்தம் கேட்டது. மனைக்கு விலைக்கு வாங்கிய ஹாஜியார் வீட்டுக்குள் இருந்த கதவு, நிலைவாசல், ஜன்னல் போன்றவற்றை பெயர்த்து எடுக்க தொடங்கினார். வெளிப்புற பலகைகளும் தூண்களும் உளுத்து போக தொடங்கியிருந்தாலும் உட்புறத்தில் இருந்தவை அந்த அளவுக்கு மோசமாயிருக்கவில்லை. எல்லாம் தேக்கு மரத்தாலான பலகை மற்றும் தூண்கள். சிற்ப வேலைப்பாடுகளுடன் பித்தளை பூண்கள் மற்றும் மொக்குகளும் பலகைகளில் ஏராளமாக பதிக்கப்பட்டிருந்தன. அவ்வளவும் தேக்கு மற்றும் கருந்தேக்கு மரத்தாலான விலையுயர்ந்த மரங்கள். கேட்டுக்குங்க, 10,000 ரூபாயை எண்ணி கொடுத்துட்டு தான் இந்த பழைய வீட்டை விலைக்கு வாங்கியிருக்கேன். இந்த இடம் யாருக்கையா வேண்டும்? காடா வளர்ந்திருக்கிற இதுல மனுஷன் குடியிருக்க முடியுமா? எனக்கு தேவை மரப்பலகைங்க மட்டும்தான் சொல்லிவிட்டு எச்சிலை நீட்டி துப்பினார். உங்க பக்கம் 1000 நியாயம் இருக்கலாம். இந்த மனையை விற்கும் உரிமை இப்பொழுது யாருக்கு உள்ளது என்பது எங்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும். எனக்கும் பழைய கதைகள் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ராமன் நாயர் ஒரு தடவை ஹாஜியாரையும் வீட்டையும் பார்த்துவிட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டார். வரானுங்க நீதிமானுங்க, ஒவ்வொன்றையும் நீதி நேர்மையா கவனிச்சு நடத்துறதுக்கு. இதற்கு முன்பே இது போல பல அனுபவங்களை சந்தித்திருக்கிற ஹாஜியார் எரிச்சலுடன் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். ராமன் நாயர் வெளியே வந்தவுடன் உள்ளே என்ன நடந்தது என்பதை அறிய மற்ற நால்வரும் ஆவலுடன் காத்திருப்பதை உணர்ந்தார். விஷயம் நாம நினைச்ச மாதிரி இல்ல, அதுல ஏதோவெல்லாம் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது, ராமன் நாயர் கூறினார். என்னதான் நடந்தது? அவர்களில் ஒருவர் கேட்டார். ராமன் நாயர் நடந்ததை விவரித்தார். இதில் ஏதோ மோசடி நடந்திருக்கிறது. இதன் உள் பயணங்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை வந்திருக்கும் மனிதன் இதை வைத்துக்கொண்டு ஏதோ விளையாட்டை தொடங்கியிருக்கலாம். அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தனர். ரொம்ப பேருக்கு அந்த மனையின் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் அவ்வளவாக ஆர்வம் இருக்கவில்லை. மனை நல்ல நிலையில் இருந்தபொழுது ஊர்க்காரர்கள் யாரும் அதற்குள் கால் எடுத்து வைத்ததில்லை. வாரிசு அற்றுப்போன பிறகு கிட்டத்தட்ட அதை ஒரு சுடுகாடு மாதிரியே மற்றவர்கள் கருதினர். அந்த சுடுகாட்டை யார் வாங்கினால் என்ன, யாருக்கு யார் விற்றால் என்ன, அதில் நமக்கு என்ன வந்தது என்ற முடிவுக்கே வந்தனர். ஆனால் ராமன் நாயர் மட்டும் விஷயத்தை அத்துடன் விட்டுவிட தயாராக இல்லை. என்னதான் நடப்பதாக இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்ற பிடிவாதத்துடன் இருந்தார். ஊரின் முக்கியமான தனக்கு வேண்டப்பட்ட மனிதர்களிடம் இதை பற்றி விவாதித்தார். அதன் பலனாக மாலை நேரத்தில் 6-7 பேர் நீராட்டு மனையை நோக்கி புறப்பட்டனர். அவர்களது கையில் விளக்குகளும் சில ஆயுதங்களும் இருந்தன. ஆனால் மனையில் அப்பொழுது யாருமே இல்லை. மனையை சுற்றி வந்து பார்த்தார்கள். கதவை தள்ளி பார்த்தார்கள். பூட்டி இருந்தது. நாளைக்கு எப்படியும் அவர்கள் வருவார்கள், வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவுடன் திரும்பினர். மறுநாள் பொழுது விழுந்தவுடனேயே மனையை அடைந்து அதை வாங்கியிருப்பதாக சொன்ன புது மனிதனை எதிர்பார்த்து ராமன் நாயரும் மற்றும் சிலரும் வந்து சேர்ந்தனர். வீட்டை நெருங்கும் பொழுதே மரப்பலகைகளின் மீது சுத்தியல் படும் சத்தம் தெளிவாக கேட்டது. ஹாஜியார் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்தபடி துளசி மாடத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தார். வந்தவர்களை பார்த்து ஹாஜியார் கொஞ்சம் கூட கலங்கியதாக தெரியவில்லை. யாரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஹாஜியார் கேட்டார். விஷயம் உங்களுக்கே தெரியுமே,
ராமன் நாயர் பதிலளித்தார். யார் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னது என்ற ஒரு புதிய குரல் நிலை வாசற்படியிற்கே கேட்டது. அத்தியாயம் 3. ராமன் நாயரும் அவர்களுடன் வந்தவர்களும் திரும்பி பார்த்தபொழுது இளைஞன் ஒருவன் அங்கு நின்றிருந்தான். சுமார் 30 வயது இருக்கலாம். ஆரோக்கியமான திடமான உடம்பு, நல்ல உயரம், ட்ரிம் செய்யப்பட்ட மீசை மற்றும் தாடி, வேட்டி சட்டை அணிந்திருந்தான். நான் தான் அப்படி சொன்னேன். ராமன் நாயர் தயக்கமின்றி சொன்னார். நீங்கள் யார்? இளைஞன் கேட்டான். நான் இந்த ஊர் பஞ்சாயத்து மெம்பர். அதோடு வேறு சில விஷயங்களும் உள்ளன. ஆனால் அதை பற்றி உங்களோடு இப்பொழுது பேசுவதற்கில்லை. ஓ சரி. உண்மையில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? இளைஞன் மீண்டும் கேட்டான். இந்த இடம் மற்றும் மனையின் சொந்தக்காரரை நான் பார்க்க வேண்டும். ராமன் நாயரும் விட்டுக் கொடுப்பதாக தெரியவில்லை. அந்த நபர் நானேதான். என் பெயர் தேவநாராயணன். நாராயணன் பட்டதிரி என்றும் கூப்பிடுவார்கள். நீங்கள் தான் இதற்கு வாரிசு என்பதற்கு ஏதாவது ஆதாரம் உள்ளதா? இதையெல்லாம் கேட்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்கள் இங்கிருந்து ஒழுங்குமுறையாக போகவில்லை என்றால் நான் என்னுடைய குணத்தை காட்ட வேண்டியிருக்கும். இளைஞன் வேட்டியை மடித்து கட்டியபடி பேசினான். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. அனாவசியமான தகராறெல்லாம் வேண்டாம். நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். ஒரு நம்பூதிரி இளைஞனை அடிப்பது என்பது எங்களை பொறுத்தவரை பாவமான காரியம் என்றெல்லாம் கிடையாது. வீணாக மிரட்டாதீர்கள். உங்களது மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவதில்லை. ராமன் நாயர் தன்னுடன் வந்தவர்களை ஒரு தடவை பார்த்தபடி கூறினார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இளைஞனை நோக்கி முன்னேறினர். ஹாஜியார் சற்று பயந்த மாதிரி தெரிந்தது. என்ன தம்பி இதெல்லாம்? இளைஞனை பார்த்தவரை கேட்டார். நீங்க கவலைப்படாதீங்க. இறந்து போன ராமபத்திரன் பட்டதரியின் பேரன் நான். இளைஞன் ஹாஜியாருக்கு தைரியம் அளித்தான். அவருக்கு ஏதப்பா பேரன்? எங்களுக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிக்கொண்டு யார் யாரோவெல்லாம் சம்பந்தமில்லாமல் அத்துமீறி மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதே ஒரு வழக்கமாகிவிட்டது. நாயர் கோபத்துடன் பேசினார். என் பாட்டியோட பேரு தாத்திரி குட்டி. தாத்தா கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்க, அவ்வளவுதான். ஓ, அப்படி வருகிறதா கதை? நல்ல கதைதான். கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முடியாமல் இருந்த பெரிய தம்புராட்டியையும் சொந்த புருஷனையும் கவனிக்காமல் சண்டை போட்டுட்டு போன அவர்தான் உங்கள் பாட்டியா? அவர்களை விட மேம்பட்ட பெண்ணாக ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பார்வதி என்பது அவர் பெயர். எனக்கு அவர் பெரியம்மா முறை. ஓஹோ, தொடுப்பு கதையை சொல்றீங்களா? அதெல்லாம் பெரும்பாலான இடங்களில் நடக்கிற கதைதானே. அதற்கு உரியதை கொடுத்தும் இருப்பார்கள். தேவநாராயணன் பட்டதிரி கூறினான். இப்படியெல்லாம் அனாவசியமாக பேசக்கூடாது என்றவாறே ராமன் நாயர் கோபத்துடன் இளைஞனை நோக்கி முன்னேறினார். தன்னுடைய குடும்பமானத்தை சீண்டும் விதமாக இளைஞன் பேசியது அவரது தன்மானத்தை சுட்டது. ஆனால் இளைஞனை நெருங்கிய ராமன் நாயர் மறு வினாடி தரையில் உருள்வதை தான் மற்றவர்கள் கவனித்தனர். ராமன் நாயருடன் வந்தவர்கள் இளைஞனை கோபத்துடன் நெருங்கினார்கள். மறு வினாடி தங்களுக்கு என்ன நிகழ்ந்ததே என்று தெரியாமல் தரையை விரல்களால் தடவி கொண்டிருந்தனர். அவர்களது பார்வையில் எதுவுமே தட்டுப்படவில்லை. விளையாடி பார்க்க வந்திருக்கிறார்கள். தேவநாராயணன் கேலிக்குரலில் பேசியபடி அவர்களை அடித்து வெளியேற்றினான். பிறகு திரும்பி ராமன் நாயரை தூக்கி புதர் பக்கமாக வீசி எறிந்தான். போங்கள், இனிமேல் உங்களில் யாரையும் நான் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. வாரிசு யார் என்று இப்பொழுதே உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். பட்டதிரி உரத்த குரலில் பேசினான். தெரு வாசற்படியை தாண்டிய பிறகுதான் ராமன் நாயர் மற்றும் கூட்டாளிகளுக்கு சுயநினைவே திரும்பியது. அதற்கு முன்பு நடந்தவை ஒரு கெட்ட கனவு போல தெரிந்தது. உண்மையில் என்னதான் நடந்தது? வந்திருப்பவன் வெறும் உடல் வலுவை வைத்துக்கொண்டு நம்மிடம் விளையாடவில்லை. அவனிடம் ஏதோ ஒரு வித்தை இருக்கிறது. உடன் வந்தவர்களில் ஒருவர் சொன்னார். அந்த ஹாஜியாரும் சாதாரணமான மனிதராக தோன்றவில்லை. ஒருவேளை மந்திரவாதியாக இருப்பாரோ என்று தோன்றுகிறது. மற்றொருவர் கூறினார். அந்த பையனும் அந்த விஷயத்தில் சளைத்தவனாக தெரியவில்லை. வேறொருவர் கருத்து தெரிவித்தார். ராமன் நாயர் தனது வீட்டை அடைந்தார். நடந்ததையெல்லாம் பாட்டியிடம் சொன்னார். பாட்டிக்கு 90 வயதுக்கு மேல் ஆகிறது. உடம்பில் உள்ள தோல் மொத்தமும் சுருங்கி போய் கோடு கோடாக தெரிகிறாள். முதுகு பக்கம் சற்று கூணும் விழுந்திருந்தது. இவ்வளவெல்லாம் இருந்தாலும் பாட்டி வீட்டுக்குள்ளே நடமாடுவது மட்டுமின்றி சமையல் வேலைகளையும் செய்கிறாள். ராத்திரி வேலைகளில் விளக்கு அருகில் உட்கார்ந்து தட்டு தடுமாறி பாகவதம் படிப்பாள். பாட்டி எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டாள். பிறகு சொன்னாள். அந்த மனைக்குள் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய உள்ளன. அதேபோல் அந்த மனைக்கு சொந்தமான கோவிலிலும் பல பொருட்கள் உள்ளன. சில பொருட்களை அந்நியர் யாராவது தொட்டால் பிறகு தெரியும் செய்தி. ஏன் பாட்டி? ராமன் நாயர் கேட்டார்.
பாட்டி சற்று நேரம் எதையோ யோசித்தபடி இருந்தாள். அவளது கண்மணிகள் பழங்காலத்துக்குள் ஊடுருவி எதையெல்லாமோ அகழ்ந்தெடுப்பது போல மேற்புறமாக உயர்ந்தன. சற்று நேர அமைதிக்கு பிறகு அவள் தொடர்ந்தாள். நீராட்டு மனைக்கு உள்ளேயோ அல்லது அவர்களின் கோவிலுக்குள்ளேயோ எங்கே என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. விசேஷமான சங்கு ஒன்று உள்ளது, பலம்புரி சங்கு. அது யாரிடம் இருந்தாலும் அவன் ராஜா மாதிரி அவ்வளவு சுகபோகங்களுடன் செழிப்பாக இருப்பான் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீராட்டு மனைக்கு இந்த நிலைமை வருமா? ராமன் நாயர் சந்தேகத்துடன் கேட்டார். அதை பற்றி சொல்கிறேன். சில வேளைகளில் பிறந்த வாரிசுகள் முறைப்படி செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் இருப்பார்கள். அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியவர்கள் அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த தலைமுறையினர். தற்கொலை செய்து கொண்ட திருமேனியின் அப்பா கொஞ்சம் மோசமான மனுஷர். அதனுடைய பலன் மகனுக்கு கிடைத்தது, பாட்டி விவரித்தாள். பார்வதி பெரியம்மாவை நீங்கள் பார்த்திருக்கீங்களா பாட்டி? இதென்ன ஒரு கேள்வி? அப்புறம் பார்க்காம இருக்க முடியுமா? அவள் உயிரோடு இருந்திருந்தா இப்போ வயசு 67 ஆகியிருக்கும். எனக்கு 91 வயசாகுது இல்லையா? பாட்டி எவ்வளவு துல்லியமாக கணக்கு சொல்கிறாள். ராமன் நாயர் வியப்படைந்தார். மாலை மயங்கத் தொடங்கிய நேரத்தில் ராமன் நாயரின் மகள் கௌசல்யா கையில் தீபத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். துளசி மாடத்தை வலம் வந்தாள். கௌசல்யாவுக்கு 18 வயதாகிறது. அழகி, சிவந்த நிறம், நீண்ட கருங்கூந்தல். கிட்டத்தட்ட நம்ம கௌசல்யா மாதிரியே இருப்பாள் பார்வதி குட்டி. ஆனா இந்த அளவுக்கு உயரம் கிடையாது. அதை தவிர மற்றதெல்லாம் அச்சு அசலா இவள் மாதிரியே தான் இருப்பாள். பாட்டி இதை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாதவளாக பாட்டியை ஒரு தடவை பார்த்துவிட்டு கௌசல்யா வீட்டுக்குள் போய்விட்டாள். இதே வயசில்தான் பார்வதி அந்த மனையில் தம்புராட்டியை கவனித்துக் கொள்ள போனாள். அதுதான் அவளது அழிவுக்கே காரணமாகி போனது. பாட்டி பெருமூச்சு விட்டாள். பாட்டி, பார்வதி பெரியம்மா எங்கே போயிருப்பாங்க? ராமன் நாயர் கேட்டார். அதை பற்றி 2 விதமாக பேசிக்கொள்கிறார்கள், பாட்டி சொன்னாள். என்னென்னு பேசிக்கிறாங்க? ராமன் நாயரின் முகம் தெளிவடைந்தது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஏதோ உள்ளது என்பது அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. நீலகண்ட அண்ணன் இறந்த பிறகு என்ன நடந்ததுனே தெரியல. பார்வதி தப்பித்து விட்டாளா, இறந்து போனாளான்னு யாருக்கும் எதுவும் தெரியாது, பாட்டி சொன்னாள். ஒருவேளை உயிரோடவும் இருக்கலாம் இல்லையா? ராமன் நாயர் கேட்டார். உயிரோடு இருந்தா கூட யாருக்கு தெரியும்? அப்படியே உயிரோடு இருந்தாலும் எங்கே இருக்கிறாளோ என்னவோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். பாட்டி, நீங்க சொன்ன சங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என் மனசுல ஒரு ஆசை. அது ஒருபொழுதும் அந்த போக்குரிங்க கிட்ட அகப்படவே கூடாது. அப்படியெல்லாம் சுலபத்தில் அந்த சங்கு கிடைக்கும்னு தோணல. எவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவனுக்கு தான் கிடைக்கும். அதாவது அதோட உண்மையான வாரிசுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தா வாரிசுங்கிற முறையில அவனுக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனும் அவ்வளோ சாதாரணமான ஆளாக தெரியலையே. வித்த பிடிச்ச உன்னையே தள்ளிட்டானா? அதுக்கு உடம்போட வலு மட்டும் காரணமாக இருக்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், 2ல் 1 பார்த்திட வேண்டியதுதான். ராமன் நாயர் சப்தம் செய்வது போல் பேசினார். தொடர்ந்து நீராட்டு மணியை பிரித்தெடுக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஹாஜியார் நாராயணன் பட்டத்திரிடம் சொன்னார், இவ்வளோ தூரம் வந்த பிறகு கோவிலை மட்டும் எதுக்காக தனியா வச்சிட்டு இருக்கணும்? விக்கிரகத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டு போனா போதாதா? அதில் மிச்சம் இருக்கிற பித்தளை, வெண்கலம், பஞ்சலோகம் மாதிரியான உலோகங்களை எனக்கே கொடுத்துருங்க. அதை மட்டும் எதுக்காக விட்டு வைக்கணும்? ஹாஜியாரின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் கேட்பதும் நியாயம்தானே என்று தோன்றியது நாராயணனுக்கு. இங்கு எந்தவிதமான ஆள் புழக்கமும் இல்லாத பொழுது வேறு எதற்காக கோவிலை மட்டும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? உள்ளே இருக்கிற தேவி விக்கிரகத்தை ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுத்துவிட்டால் போகிறது. தேவியை கோவிலிலிருந்து பிரதிஷ்டை செய்வதற்கான பணத்தையும் ஹாஜியாரிடமிருந்தே வாங்கினால் போகிறது. சரி, உங்களை இஷ்டப்படியே செய்யுங்கள். நாராயணன் அனுமதி அளித்தான். அப்படியானால் வாருங்கள், ஒரு தடவை கோவிலையும் பார்த்துவிட்டு அதற்கும் ஒரு விலையை தீர்மானிக்கலாம், ஹாஜியார் கூறினார். தென்புறமுள்ள வயலை தாண்டித்தான் கோவிலை அடைய வேண்டும். அந்த வயல்களும் இல்லத்தை சேர்ந்தவைதான். வயலை தாண்டினால் மறுபுறம் ஒரு சிறிய குன்று. கோவில் இருந்த பகுதி மட்டுமன்றி அதை சுற்றியிருந்த பகுதிகளும் அடர்ந்து வளர்ந்த செடிகளால் காடு போல ஆகியிருந்தது. ஆங்காங்கே புதர்களும் மண்டியிருந்தன. ஹாஜியும் நாராயணனும் கோவிலை நோக்கி நடக்கத் தொடங்கினர். கோவிலின் முற்றப்பகுதியை அடைய படிகள் அமைத்திருந்தனர். கருங்கல் பாலங்களை அப்படியே மண்ணில் பதித்திருந்தனர். கருங்கலை சுற்றியுள்ள பகுதிகளில் பசும்புல் வளர்ந்திருந்ததை தவிர எதுவும் சிதிலமடையவில்லை. இருவரும் மேற்புறம் வந்தனர்.
தேவி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்திருந்தனர். நீராட்டு மனையை சேர்ந்த யாரோ ஒரு பூர்வீகன் மிகப்பெரிய மந்திரவாதியாக இருந்தார். ஒரு தடவை எங்கேயோ போய்விட்டு வரும் வழியில் வழக்கமாக செல்லும் ஒரு கோவிலுக்கு முன்னால் வந்தபொழுது திடுமென்று சூறை காற்று அடித்தது. பிரம்மாண்டமான புன்னை மரம் ஒன்று அந்த கோவிலின் மீது விழுந்தது. மாந்திரிகரான அவருக்கு சற்றென்று விஷயம் விளங்கியது. அந்த கோவிலுள்ள தேவிக்கு முறைப்படியான பூஜைகள் நடத்தி எத்தனையோ வருடங்களாகின்றன. தற்சமயம் கோவிலை பராமரிக்கும் வாரிசுகள் யாரும் இல்லை என்பதும் புரிந்தது. எனவே அந்த தேவி விக்கிரகத்தை தம்முடன் கொண்டு செல்ல தீர்மானித்தார். அப்படி கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த கோவில்தான் அது. அதற்கு பிறகுதான் நீராட்டு மனை மேன்மையான நிலையை அடைந்தது. கோவிலின் மேற்கூரை முழுவதும் செப்பு தகடால் வேயப்பட்டு இருந்தது. வாசல் கதவுகள் செப்பு தகடால் வடிவமைக்கப்பட்டு பித்தளை குமிழ்கள் பொருத்தப்பட்டிருந்தன. வெகு காலமாக மூடியே கிடந்ததால் தாழ் மற்றும் சீல்கள் களிம்பேறி கிடந்தன. கதவை திறந்து விடுங்கள், பார்த்து விடலாம், ஹாஜியார் கூறினார். நாராயணன் தாழ்பாலை விலக்கி கதவை உட்புறமாக தள்ளினான். அதிகமான சக்தியை பிரயோகித்து தள்ளி பிறகுதான் கரகரவென்ற சத்தத்துடன் கதவு திறந்து கொண்டது. உட்புறத்தில் பஞ்ச உலோகத்தால் ஆன தேவி விக்கிரகம் இருப்பதை கவனித்தனர். கருவறைக்குள் வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. நாராயணன், நான் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவன், அதனாலேயே இவற்றுக்கெல்லாம் உரிய மரியாதையை அளிப்பவன். எங்களது கருத்துக்கள் இதற்கெல்லாம் எதிரானது தான். இருந்தாலும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். இந்த விக்கிரகத்தை முறைப்படி எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்த்து விடுங்கள். இங்குள்ளவற்றுக்கு என்ன விலை கிடைக்கும் ஹாஜியாரே? நாராயணன் கேட்டான். இதன் பழமைக்குத்தான் மதிப்பு. மிகவும் மோசமான நிலையில் உள்ளவற்றுக்கு கூட நான் 10,000 20,000 என்று விலை கொடுத்திருக்கிறேன். இதற்கான ஏஜென்ட்டுகள் கொச்சி மற்றும் சுற்றுப்புறங்களில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நாராயணனின் நெஞ்சில் சட்டென்று அந்த விபரீதமான யோசனை தோன்றியது. தேவியின் விக்கிரகத்தையும் விற்றுவிட்டால் என்ன? குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 தான் கிடைக்கட்டுமே. அந்த காசு கசக்கவா செய்யும்? அதே நேரம் கருவறைக்குள் இருந்த தேவி விக்கிரகம் மெதுவாக ஒரு தடவை அசைந்தது. நாராயணனும் ஹாஜியாரும் அந்த அசைவை கவனித்ததாகவே தெரியவில்லை. அத்தியாயம் 4. அவர்கள் இருவரும் கருவறைக்கு முன்னால் இருந்து நகர்ந்த பொழுது உட்புறத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கிறதே. ஹாஜியார் நாராயணனை பார்த்து சொன்னார். எலியோ பூச்சி பட்டையோ திடுமென்று வெளிச்சத்தை பார்த்ததால் ஓடியிருக்கலாம். நாராயணன் பதிலளித்தான். அந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது நாராயணனது மனதில் பஞ்ச உலோகத்தால் ஆன தேவி விக்கிரகத்தை விற்பது என்கிற தீர்மானம் உறுதி பெற்றிருந்தது. ஹாஜியாரின் பேச்சை வைத்து பார்த்தால் புராதனமான பொருளுக்கு 10,000 வரை கிடைக்கும் என்பதும் உறுதியாக தெரிகிறது. வேண்டுமானால் கொஞ்சம் ஏறக்குறைய இருக்கலாம். பராமரிக்க ஆளின்றி வெறுமனை இருட்டில் கிடந்து களிம்பி ஏறுவதை விட விற்று விடுவது தான் நல்லதென்று நினைத்தான். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக விற்றுவிட்டால் 2-3 தலைமுறை சுகமாக உட்கார்ந்து சாப்பிடும் அளவு பணம் கிடைக்கும். இந்த உணர்வே அவனுள் ஒரு புத்துணர்வை ஊட்டியது. அன்றைய இரவின் 3ஆம் யாமத்தில் அந்த கோவிலின் கதவுகள் உட்புறமாக திறந்து கொண்டன. அங்கிருந்து ஒரு ஒளிக்கீற்று வெளியேற தொடங்கியது. அந்த ஒளி வெண்மையான மேகமாக மாறி விரைவிலேயே ஒரு பெண்ணின் வடிவத்தை அடைந்தது. ஆகாயத்திலிருந்து பெயர்ந்து வந்த துண்டு ஒன்று பெண்ணுரு கொண்டு பூமியில் நடப்பது போல் தோன்றியது. மண்டி கிடந்த புதர்களும் செடிகளும் அந்த உருவத்துக்கு எந்த விதத்திலும் ஒரு தடையாக தெரியவில்லை. அந்த உருவம் வெகு தொலைவை கடந்த பிறகு ஒரு சிறிய வீட்டின் முன்னால் வந்து நின்றது. அது ஒரு மிக சிறிய வீடு. அந்த வீட்டுக்கு தெரு வாசல்படி என்ற ஒன்றே கிடையாது. ஆனால் தெரு வாசல்படி இருக்க வேண்டிய இடத்தில் கயிற்றுக்கட்டில் ஒன்று கிடந்தது. சேது அதில்தான் படுத்துக் கொண்டிருந்தான். யாரோ தன்னை தேடி வருவதை உணர்ந்த சேது கண்களை மூடாமல் படுத்திருந்தான். சேது, அந்த பெண்ணுருவம் அழைத்தது. தெளிவற்ற ஒளி வெள்ளத்திலிருந்து இப்படி ஒரு குரல் கேட்டவுடன் சேது வாயை திறந்து பேச முடியாத நிலையை அடைந்தான். எழுந்திரு சேது, அந்த உருவம் மறுபடி அழைத்தது. சேது எழுந்து உட்கார்ந்தான். அந்த ஒளி வெள்ளம் அசாதாரணமான தேஜஸுடன் கூடிய ஒரு சாதாரண பெண்மணியாக மாறியது. ஒரு தேவதை போல் தோற்றமளித்த அந்த பெண்மணியின் ஆழ்ந்த பார்வை சேதுவின் மீது பதிந்தது. சேது மாதவன், நீ புறப்பட வேண்டிய நேரமாகிவிட்டது. அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அந்த உருவம் பேசியது. யார் நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, சேது கூறினான். நீராட்டு மனையை சேர்ந்த செருவத்தூர் கோவில் தேவிதான் நான். ஒரு வினாடி சேது திக்பிரமையில் அப்படியே கல்லாக சமைந்து போனான். தனக்கு முன்பாக தேவி வந்து நிற்கிறார்களா? தான் காண்பது கனவா நனவா? இது போன்ற கதைகளை பாட்டி எவ்வளவோ சொல்லியிருக்கிறாள். இப்பொழுதும் பாட்டி உள்ளே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள். பாட்டியை உடனே எழுப்பினால் என்ன என்று கூட சேது நினைத்தான். பார்வதியை இப்பொழுது எழுப்ப வேண்டாம், தேவி சொன்னார்.
அந்த வார்த்தைகளை கேட்டதும் சேதுவின் உடல் புல்லரித்தது. தன்னுடைய பாட்டியையும் தேவிக்கு தெரிந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மன ஓட்டத்தையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எழுந்து நின்ற சேது பவ்யத்துடன் கேட்டான். நீராட்டு மனையின் மொத்த சொத்துக்கும் நீதான் உண்மையான வாரிசு. உனக்கு உரியதுதான் அங்கிருப்பது எல்லாம். உன்னுடைய வீட்டை யாரோ பிரித்து அகற்ற பார்க்கிறார்கள். அத்துடன் நான் குடியிருக்கும் கோவிலையும் அழிக்க பார்க்கிறார்கள். அதையெல்லாம் தடுக்க வேண்டியது நீதான். சேதுவுக்கு உண்மையில் ஒன்றுமே புரியவில்லை. அவன் கேள்விப்படாத விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவி. எத்தனையோ கதைகளை சொல்லியிருக்கிற பாட்டி இப்படி ஒரு கதை இருப்பதை இதுவரையில் சொன்னதே இல்லையே. தான் பிறந்து விழுந்ததே பாட்டியின் கைகளில் தான் என்று பாட்டியை அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. அம்மா அப்பா என்ற இருவரின் அன்பும் தனக்கு கிடைத்தது பாட்டியிடமிருந்துதான். அப்பா அம்மாவை திருமணம் செய்திருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அப்பா ஒரு நம்பூதிரி என்பது மட்டும் தெரியும். அவர் கொடுத்த வீடும் இடமும் தான் இது. பாட்டி இந்த வீட்டின் வேலைக்காரியாக இருந்தார். அப்பொழுதுதான் அம்மா தன்னை பெற்றெடுத்தாராம். அம்மாவின் அப்பாவும் ஒரு நம்பூதிரிதான் என்று பாட்டி எப்பொழுதோ ஒரு தடவை சொல்லியிருந்ததாக ஞாபகம். சேதுவுக்கு மேற்கொண்டு எதுவும் தெரியவில்லை. மேற்கொண்டும் தாமதிக்க கூடாது. நாளைக்கு நீ செர்வத்தூருக்கு புறப்பட வேண்டும். அங்கு உனக்கு உதவுவதற்கு ஒரு சிலர் இருக்கிறார்கள். தேவி சொன்னபடியே புறப்படுவது என்று தீர்மானித்தான். அப்பொழுதே தேவி தொடர்ந்தாள். மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோவிலில் உள்ள விக்கிரகத்தின் அடியில் ஒரு சிற்றறை உண்டு. அதற்குள் ஒரு வெள்ளி பெட்டி உள்ளது. அந்த பெட்டிக்குள் சங்கு ஒன்று இருக்கிறது. அபூர்வமான அந்த வலம்புரி சங்கை எந்த காரணம் கொண்டும் நீ இழந்துவிடக்கூடாது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வார்த்தைகள் முடிவடைவதற்குள் தேவியின் வடிவம் காற்றில் கரைந்து மறந்தது போல் பிரபஞ்சத்துடன் ஐக்கியமாகிவிட்டது. நல்ல சுயநினைவுடன் இருக்கும்பொழுதுதான் இதெல்லாம் நடந்தது என்றாலும் ஒரு கனவு மாதிரிதான் சேதுவுக்கு தோன்றியது. தேவி சொன்ன விவரங்கள் எல்லாம் சரியானவே தானா என்பதை உடனேயே பாட்டியிடம் கேட்டு சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று முதலில் நினைத்தவன் சரி காலையில் கேட்டுக்கொள்ளலாம் என்று கண்களை மூடினான். சற்று நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழவும் செய்தான். வழக்கம் போல காலையில் பாட்டி வந்து எழுப்பினாள். 67 வயதை கடந்த பாட்டித்தான் சமையலுடன் வீட்டு வேலைகள் மொத்தத்தையும் கவனித்துக் கொள்கிறாள். சேது, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்பா என்று பாட்டி 4 வருட காலமாக சொல்லிக்கொண்டுதான் வருகிறாள். அவனது 20வது வயதிலிருந்து பாட்டி இதை சொல்ல தொடங்கியிருந்தாள். இதுவரை பாட்டியின் அந்த பேச்சை மட்டும் காது கொடுத்து கேட்டதே இல்லை சேது. பாட்டியின் குரலை கேட்டு எழுந்திருக்க முயன்ற பொழுது மூடியுள்ள தனது வலது கைக்குள் எதுவோ இருப்பது போல் தோன்றவே கையை விரிய திறந்தான். வெள்ளை நிற வைரம் பதித்த கம்மல் போன்ற ஒன்று அவனது கையில் இருந்தது. அந்த கல்லின் பளபளப்பு கண்களை பறித்தது. அதன் ஒளி பாட்டியின் கண்களிலும் பதியவே செய்தது. இது ஏது சேது? உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? பாட்டி சற்று பயத்துடன் கேட்டாள். இரவில் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை சேது பாட்டியிடம் விவரித்தான். என்ன, நீ சொன்னது உண்மைதானா? பாட்டியின் கண்கள் மலர்ந்தன. ஏராளமான சுருக்கங்கள் விழுந்த அந்த முகத்தில் புதிய ஒளியொன்று படர்ந்தது. ஒரு சிறு குழந்தையின் காதில் கூட பொருத்த முடியாத அந்த கம்மலை தேவியின் காதில் பார்த்ததாக பாட்டிக்கு தோன்றியது. நீராட்டு மனையில் தம்புராட்டிக்கு உதவுவதற்காக போன பொழுது வீட்டுடன் கோவில் மற்றும் சுற்றுப்புறங்களையும் சுத்தப்படுத்தவும் விளக்கேற்றவும் பார்வதிதான் போய்கொண்டிருந்தாள். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில்தான் அவள் இதை தேவியின் காதில் பார்த்திருக்கிறாள். நான் எதுக்காக அங்கே போகணும் பாட்டி? சேது கேட்டான். சேது, இதுவரையில் நான் யாரிடமும் எதையும் சொன்னதில்லை. காரணம், நான் பெற்றெடுத்தது ஒரு மகளைத்தான். அவள் தான் உன் அம்மா. இதற்கெல்லாம் வாரிசாக எனக்கு ஒரு மகன் பிறந்திருந்தால் நான் எல்லா உண்மைகளையும் அவனிடம் சொல்லியிருப்பேன். உன்னுடைய அம்மாவும் என்னை மாதிரி ஒரு அப்பாவிதான். அதனாலேயே நான் அவளிடம் இதையெல்லாம் சொல்ல முடியவில்லை. வெகு நாளாக மறைத்து கடைசியில் எனக்கு அந்த கதையே மறந்து போனது. நீ கேட்டுவிட்டதால் அதை சொல்கிறேன். இப்பொழுது சொல்வதால் அதற்கு ஒரு பலன் இருக்கும் என்று நம்புகிறேன். பாட்டி தன்னுடைய முழு கதையையும் சேதுவிடம் கூறினாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவனது முகத்தில் பல்வேறு வகையான உணர்வுகள் நிழலிட்டன. என் பொருட்டு நிலவிளக்கால் தலையில் ஓங்கி எடுத்தது போல் தலை பிளந்து மரணமடைந்த அண்ணனின் ரத்தத்தில் குளித்த உடம்பை பார்த்த பிறகு மேற்கொண்டு அந்த வீட்டில் இருக்க என் மனம் இடம் தரவில்லை. அந்த இரவிலேயே நான் அந்த கிராமத்தை விட்டு புறப்பட்டேன். மரத்து போன மனதுடன் இருளடைந்த ஒற்றடி பாதை வழியே நடந்தேன். ஆழமான நீர்பரப்புக்குள் குதித்த நான் மறுபடி கண்ணை திறந்த பொழுது ஒரு வீட்டின் தெரு வாசல்படி அருகில் கிடந்தேன். அதுவும் ஒரு இல்லம்தான். நான் எதுவும் சொல்லவில்லை. கேட்டதற்கெல்லாம் மௌனத்தையே கடைபிடித்தேன். கடைசியில் என்னுடைய முகத்தை பார்த்து என்னை அவரது வீட்டுக்கு அழைத்து போனார்.
பிறகு என்னுடைய நாட்கள் அங்கேயே கழிந்தன. அவ்வப்பொழுது அந்த இல்லத்துக்கும் போவது வழக்கம். மகள் பிறந்தாள். அதன் பிறகு என்னை கல்யாணம் செய்ய யாரெல்லாமோ முன் வந்தனர். ஆனால் எதுவும் வேண்டாம், நான் வேலை செய்து உயிர் பிழைக்க விரும்புகிறேன் என்று எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டேன். மகள் வளர்ந்தபொழுது அப்படியே அச்சு அசலாக என் இளமை பருவ உருவமாகவே இருந்தாள். அவள் வயதுக்கு வந்தபொழுது அந்த இல்லத்தை சேர்ந்த சின்ன திருமேனி சாவித்திரியை, அதுதான் உன் அம்மாவை விரும்பினார். அவளுக்கும் அதுதான் ஆசை என்று தெரிந்ததும் நான் தடை எதுவும் சொல்லவில்லை. வாழ்க்கை பிரச்சனை தான் என் முன்னால் தெரிந்தது. மகள் கர்ப்பிணியான பொழுதும் நான் எதையும் கேட்கவில்லை. எதற்காக கேட்க வேண்டும்? என்ன நடக்கும் என்பது என் மனசுக்கே தெரியுமே. கடைசியாக சாவித்திரியை விரும்பிய சின்ன திருமேனி எங்களுக்காக இந்த இடத்தையும் வீட்டையும் போனால் போகட்டும் என்று கொடுத்தார். அதுவும் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். சின்ன திருமேனியின் நடவடிக்கையை அந்த இல்லத்து பெரியவரும் கவனித்து இருக்கிறார் என்றே தோன்றுகிறது. உன்னை பெற்றெடுத்த சில நாட்களிலேயே சாவித்திரியும் கண்ணை மூடிவிட்டாள். அவளது ஆயுள் அவ்வளவுதான் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கொண்டேன். பாட்டி கதையை நிறுத்தினாள். பாட்டி, வலம்புரி சங்கு ஒன்றை பற்றியும் தேவி என்னிடம் குறிப்பிட்டார். அதை இழந்து விடாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு அது இருக்கும் இடத்தையும் சொன்னார். உண்மையாகவா? வலம்புரி சங்கை பற்றியா சொன்னார்கள்? பாட்டி சட்டென்று சேதுவின் தோலை பிடித்து முன்புறமாக திருப்பி அவனது பின்புற கழுத்தில் கையால் துழாவினார். உண்மைதான். எவ்வளோ சரியான வார்த்தை. இதோ இங்கே பார். அந்த இடத்தில் ஒரு சங்கின் அடையாளம் எவ்வளோ துல்லியமாக உள்ளது. உன்னுடைய சிறு வயதில் இதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அது உனக்காகவே காத்திருக்கிறது. தேவி சொன்னது எவ்வளோ சரியான வார்த்தை. சேது, தேவி சொன்னபடி நீ உடனே புறப்படு, தாமதம் செய்யாதே. பாட்டி அவனை முடுக்கிவிட்டாள். பாட்டி, இந்த வயதில் உங்களை தனியாக விட்டுவிட்டு நான் புறப்படுவதா? பிறகு உங்களை யார் கவனித்துக் கொள்வது? நல்ல கேள்வி கேட்டாய். நான் எல்லாவற்றையும் மறந்து இவ்வளோ நாளும் ஒரு பொம்மை மாதிரி உயிருடன் கலங்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பழசையெல்லாம் கிளறிவிட்டு நீ இங்கே உட்கார்ந்திருக்க போகிறாயா? அதெல்லாம் கூடாது. தேவி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதன் பிறகு காலம் கடத்துவது முறையா? உடனே புறப்படு. உனக்கு உரியதை வேறொருவன் அபகரிப்பதை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? என்னை பற்றி கவலைப்படாதே. இந்த கட்டை உன்னை எதிர்பார்த்தே உயிரை கையில் பிடித்துக்கொண்டு காத்திருக்கும். உடனே புறப்படு. சரி, அப்படியானால் நீங்களும் இப்பொழுதே என்னுடன் புறப்படுங்கள். இப்பொழுது வரமாட்டேன். நான் திரும்ப அங்கு வருவேன். எப்பொழுது தெரியுமா? நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்பது தெரிந்த பிறகு. சேது யோசனையில் ஆழ்ந்தான். தேவியின் வார்த்தைகளை தட்டி கழிப்பது சரியல்ல. தனக்கு ஒருபொழுதும் தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு பாட்டியையும் ஏன் அழைத்து கொண்டு போக வேண்டும்? அதுவும் நல்லதுதான். தான் தனியாக போவதுதான் நல்லது. எப்படி ஏதென்று விவரம் தெரிந்த பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம். பாட்டி, நீங்க சொன்னபடியே செய்கிறேன். சரி, நான் கிளம்பட்டுமா? தயங்காதே, உடனே கிளம்பு. நான் ஒரு யோசனை சொல்கிறேன். போவதற்கு முன்னால் நம்முடைய சின்ன தம்புரானை ஒரு தடவை பார்த்துவிட்டு போ. கை செலவுக்கு ஏதாவது தேவைப்படுமே. காலை கடன்களை முடித்த சேது சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு இல்லத்தை நோக்கி நடந்தான். தம்புரான் தெரு வாசற்படியை ஒட்டியிருந்த பலாமரத்தின் அடியில் யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றியது. சேது தன்னுடைய மகன் என்பது தம்புரானுக்கு தெரியும். ஆனால் தம்புரான் தான் தனது தந்தை என்பது சேதுவுக்கு தெரியாது. அவன் தாயின் வயிற்றில் இருந்தபொழுதே அப்பா ஊரை விட்டு போய்விட்டதாகத்தான் பாட்டி அவனிடம் சொல்லி வைத்திருந்தாள். என்ன சேது, ஏதாவது விசேஷமா? பார்த்தால் எங்கேயோ பயணம் புறப்படுகிற மாதிரி இருக்கே, தம்புரான் கேட்டார். செருவத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்க யார் இருக்காங்க உங்களுக்கு? யாரும் இல்லை, சும்மா ஒரு தடவை போயிட்டு வரலாம்னு. வேலை தேடி போறியா என்ன? அப்படின்னா அது இங்கேயே பார்த்துக்கலாமே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக போயே ஆகணும். கை செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லது. திரும்பி வரும்பொழுது கண்டிப்பாக திருப்பி தந்துடுறேன். எதையோ யோசித்தவாறு இல்லத்துக்குள் போனவர் கையில் ஒரு பொட்டலத்துடன் திரும்பி வந்தார். இந்தா, இதில் 1000 ரூபாய் இருக்கு. நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பயணம் போறதா தோணுது. நான் கணித்து பார்த்தபொழுது அந்த விஷயத்தில் எதிர்ப்பு இருப்பதாகவே தோன்றுகிறது. எதற்கும் இந்த சரடை கையில் கட்டிக்கொள். வேண்டாம், கையை நீட்டு. நானே என் கைப்படை கட்டி விடுகிறேன். சேது வலது கையை நீட்டினான். தம்புரான் முடிச்சுக்கள் போட்ட ஒரு கருப்பு கயிறை சேதுவின் முழங்கையின் மேற்பகுதியில் கட்டினார். நான் போயிட்டு வரட்டுமா? சேது திரும்பி நடக்க தொடங்கினான். முந்தைய நாள் இரவில் நள்ளிரவு தாண்டிய பிறகு நாராயணன் பட்டத்திற்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. கோவிலில் உள்ள விக்கிரகத்தை உடனடியாக எடுத்தால் என்ன? எனவே அவன் உடனேயே கோவிலை அடைந்தான். கதவு உட்புறமாக திறந்து கிடப்பதை கவனித்தான்.
டார்ச் லைட்டை எரியவிட்டு பார்த்தபொழுது விக்கிரகம் இருப்பது தெரிந்தது. சற்றும் தயங்காமல் உட்புறம் கையை நீட்டி எடுத்தான். விக்கிரகத்தை கொண்டு போய் வைத்த பிறகு மறுநாள் பகல் வேளையில் வந்து அங்கு போய் ஏதாவது உள்ளதா என்று தேடி பார்க்க தீர்மானித்தான். அவன் போன பிறகுதான் தேவி திரும்ப அங்கு வந்து சேர்ந்தார். ஒரு சிறு தீபமாக ஒலிக்கீற்றாக மாறி பழையபடி விக்கிரகத்துள் நுழைய முற்பட்ட பொழுதுதான் விக்கிரகம் அங்கு இல்லை என்பது தேவிக்கு புரிந்தது. அத்தியாயம் 5. சேது செருவத்தூர் கிராம எல்லையில் பஸ்ஸிலிருந்து இறங்கிய பொழுது மாலை நேரமாகிவிட்டிருந்தது. நடுவழியில் எதிர்பாராமல் பஸ்ஸில் பழுது ஏற்பட்டதால் பயண நேரம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகிவிட்டிருந்தது. முன்பின் பழக்கமில்லாத அந்த ஊரில் சேது வந்து இறங்கிய பொழுது ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. அந்த பஸ் அன்று அங்கேயே நின்று விட்டது. அந்த நேரத்திற்கு மேல் அங்கிருந்து வெளியூர் செல்ல யாரும் தயாராக இல்லாதால பஸ் அங்கேயே நிறுத்தப்பட்டது. டீக்கடை ஒன்றும் பெட்டிக்கடை ஒன்றும் அருகருகே இருந்தன. 2 கடைகளிலும் 2 எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. பசி கடுமையாக இருந்ததால் எதையாவது சாப்பிடலாம் என்று நினைத்து டீக்கடைக்குள் நுழைந்தான். 2 பேர் காபி சாப்பிட்டபடி உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் சேதுவை உற்று பார்த்தனர். இருவரில் ஒருவர் சற்று வயதானவர், 70 வயதுக்கு குறையாதவராக தோற்றமளித்தார். அவர் சேதுவை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு காபி கொடுங்கள், சேது கடைக்காரரிடம் கேட்டான். பால் இல்லாத காபி தான் உள்ளது, தரலாமா? கடைக்காரர் கேட்டார். கொடுங்கள் என்று பதிலளித்த சேது சாப்பிட வேறு ஏதாவது இருக்கிறதா என்று பலகாரம் வைக்கும் அலமாரியை பார்த்தான். சாப்பிட வேறு ஏதாவது தேவையா உங்களுக்கு? 2 வடை கொடுங்கள். பேசியவாறே தொங்கிக் கொண்டிருக்கும் நேந்திரம் வாழைக்குலையை பார்த்தான். பழம் தரட்டுமா? 2 கொடுங்களே. சேது ஒவ்வொன்றாக சாப்பிடுவதை பெரியவர் வைத்தகன் வாங்காமலேயே பார்த்து கொண்டிருந்தார். எங்கே இருந்து வருகிறீர்கள்? பெரியவர் கேட்டார். வடக்கு திசையிலிருந்து. சேது ஆர்வமில்லாமல் பதிலளித்தான். யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? யாரையும் குறிப்பா பார்க்க வந்ததா சொல்ல முடியாது, சும்மா சுத்தி பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கேன். ஏற்கனவே காபி கொடுத்து கொண்டிருந்த இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சேதுவின் முகம், திடமான உடம்பு ஆகியவற்றை பார்த்தவுடன் ஒருவேளை போலீஸ்காராக இருக்கலாமோ என்று நினைத்து கொண்டனர். இளைஞனைப் போலிருந்தவன் எழுந்து வெளியே போனான். இருட்டாகிவிட்டது. இனிமேல் நீங்கள் எங்கே இடம் கண்டுபிடித்து தங்கப் போகிறீர்கள் சார்? பெரியவர் கேட்டார். நான் போக வேண்டிய இடம் நீராட்டு மனை, சேது கூறினான். பார்த்தீர்களா, என் கணக்கு தவறவில்லை. பெரியவர் வியப்புடன் பேசினார். நீங்கள் இப்படி சொல்ல காரணம்? சேது கேட்டான். ஒன்றுமில்லை, என் மனசுக்கு தோன்றியது. சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்டேன். அது உறுதியாகிவிட்டது. அங்குதான் இப்பொழுது யாரும் இல்லையே. சமீபத்தில் மனையை வேறு யாருக்கோ விற்றுவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன். விற்றுவிட்டார்களா? யார் யாருக்கு விற்றிருக்கிறார்கள்? விற்றவர் அதன் தற்போதைய வாரிசாம். வாங்கியிருப்பவர் ஹாஜியார் ஒருவர். சேது சற்று நேரம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். அப்படியானால் இந்த நேரத்தில் வேறு எங்குதான் போவது? தெரிந்தவர்கள் என்று யாரும் இந்த ஊரில் கிடையாது. கடையிலிருந்து வெளியேறிய தீர வேண்டும். கடைக்குள் உட்கார்ந்து அதை பற்றி பேசுவதும் நல்லதல்ல. எனவே தெருவை அடைந்து அதன் பிறகு எங்காவது ஓரிடம் தேட வேண்டியதுதான். ஓரிடம் கிடைக்காமலா போய்விடப் போகிறது? இந்த இரவு மட்டும் நீங்கள் தங்கிக் கொள்வதானால் இங்கே கூட தங்கிக் கொள்ளலாம், டீக்கடைக்காரர் கூறினார். ரொம்ப நன்றி, ஆனால் நான் வெளியே போய்தான் ஆக வேண்டும். எப்படியும் இல்லத்தை கண்டுபிடித்து அங்கேயே இரவை கழிக்க வேண்டும் என்று சேது விரும்பினான். தான் எதற்காக பயப்பட வேண்டும்? தான் பயணம் புறப்பட்டதே தன்னுடைய விருப்பப்படி அல்லவே. தேவி தானே புறப்பட சொன்னார். அப்படியானால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவி உதவ மாட்டாரா என்ன? சாப்பிட்டவற்றுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு சேது கடையிலிருந்து வெளியேறினான். கேட்டியா நானு? பெரியவர் டீ கடைக்காரரை அழைத்தார். சொல்லுங்க மாமா. கிளாஸ்களை கழுவியவாறே நானு நாயர் பதில் குரல் கொடுத்தார். அந்த தம்பியை பார்த்தவுடன் சட்டென்று எனக்கு நினைவுக்கு வந்தவர் நீராட்டு மணியின் கடைசி திருமணிதான். நீ என்ன நினைத்தாலும் சரி, இந்த தம்பி அப்படியே அவரை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறார். யாருக்கு தெரியும், அவங்கெல்லாம் எப்போ கண்ண மூடிட்டாங்களே. நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் என் மனசுல படத்தை சொல்றேன். சேது ஊருக்குள் செல்லும் செம்மண் பாதையை நோக்கி நடந்தான். ஏறத்தாழ அரைமைல் தூரம் நடந்த பிறகு பாதை ஒரு ஆலமரத்தின் அடிப்பகுதியில் முடிவடைந்தது. அங்கிருந்து பாதை 3 புறமும் சிறிதாக பிரிந்து போனது. எந்த பக்கமாக போவது என்று யோசித்தவாறு நின்றபொழுது ஆலமரத்தின் அடிப்புறத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. நீங்கள் எங்கே போக வேண்டும்? சேது திரும்பி பார்த்தான். இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். 20 வயது இருக்கலாம். நில ஒளியில் முகம் தெளிவாக தெரிந்தது. இன்ன இடம் என்ற லட்சியமெல்லாம் கிடையாது, ஆனால் ஓர் இடத்தை அடைய வேண்டும். ஆலமரத்தின் அடியில் நிற்பவள் ஆண்களை மயக்கி அழைத்து செல்லும் பெண்களில் ஒருத்தியாக இருக்கலாம் என்று
சேதுவுக்கு தோன்றியது. இன்றைய இரவை கழிப்பதற்கு மட்டுமென்றால் நான் ஒரு வீட்டை உங்களுக்கு காட்டுகிறேன், இளம்பெண் கூறினாள். நீங்கள் சொல்வது உங்களோட வீடா? இல்லை, இந்த வழியிலேயே சற்று தூரம் போனால் ஒரு நாயரின் வீடு உள்ளது. சிறிய வீடுதான், ஆனால் நீங்கள் தங்குவதற்கு ஓரளவு வசதி உள்ள வீடு. அப்படியானால் நான் போய்கொள்கிறேன். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. சேது நன்றியுடன் அவளை பார்த்தான். உங்களை அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் என்னுடைய வேலை. அவள் சேதுவை தனியே விடுவதாக தெரியவில்லை. உன் பெயர் என்னம்மா? சேது விசாரித்தான். சித்ராங்கி பதிலளித்தாள். புராண பேர் மாதிரி இருக்கிறதே. அப்படித்தான் என்னை அழைப்பார்கள். சரி, நடமா. சேது முன்புறமாக நடக்கத் தொடங்கினான். அவள் சேதுவின் பின்னால் நடந்தாள். சற்று தூரம் நடந்த சேது ஒரு தடவை திரும்பி பார்த்தான். அவள் சற்று தொலைவிலேயே நின்று விட்டிருந்தாள். சேதுவின் மனதில் ஒருவித பயம் எழுந்தது. தான் எதற்காக திரும்பி பார்த்தோம்? அவள் தன்னை தொடர்ந்து வரவில்லை என்பதால் பார்த்தோமா? தொடர்ந்து வந்திருந்தால் காலடி யோசை கேட்டிருக்காதா? அப்படி ஒரு சத்தம் கேட்டதாகவே தெரியவில்லையே. அது ஒரு விளக்கு வெளிச்சம் தெரிகிறது பாருங்கள், அதுதான் நான் சொன்ன வீடு. அவள் அவனிடமிருந்து சற்று விலகி நின்றபடியே பேசினாள். சரி என்றவாறு அவளை கவனிக்காதவனாக முன்புறம் நடந்தான். 4-5 தப்படிகள் நடந்த பிறகு மீண்டும் திரும்பி பார்த்தான். இப்பொழுதும் அவள் அதே இடத்திலேயே நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது. அந்த பெண் யாராக இருப்பாள்? ஒருவேளை பேய் பிசாசு மாதிரி ஏதாவது இருக்குமோ? அப்படி இருக்காது. அவை இந்த அளவுக்கு அழகாக இருக்குமா என்ன? ஒருவேளை மோகினியாக இருப்பாளோ? மோகினிகளை பற்றி அவன் ஓரளவு கேள்விப்பட்டிருந்தான். இரவு நேரத்தில் ஆடவர்களை வேட்டையாடி வசதியான இடங்களுக்கு கொண்டு சென்று தங்களது தாகத்தை தீர்த்து கொண்டு பிறகு கொன்று தின்னும் ஒருவித பிசாசு படைப்புகள் என்றும் பார்வைக்கு பேரழகிகளாக தெரிவார்களாம் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களிடம் அகப்பட்டு கொண்டால் அதன் பிறகு தட்டுப்படும் உருவம் வேறாக இருக்குமாம். சித்ராங்கி என்ற பெயரை மனதுக்குள் உச்சரித்தபடி சேது அந்த வீட்டின் தெரு வாசற்படியை நெருங்கினான். உட்புறம் பார்த்தான். யாரும் தட்டுப்படவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள் நுழையாமல் எப்படி? அருகில் வேறு வீடு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. தெரிந்தவர்கள் என்று கூட எவரும் இல்லை. சேது முற்றுப்பகுதியில் இருந்தவாறே உட்புறம் கவனித்தான். நெல் குத்தும் சத்தம் கேட்டது. அப்படியானால் யாரோ உள்ளே இருக்கிறார்கள். வீட்டில் யாருங்க? சேது சற்று உரத்த குரலில் அழைத்தான். 2 தடவை குரல் கொடுத்த பிறகு உலக்கையை கீழே வைக்கும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்குள் ஒரு வெண்கல விளக்குடன் யாரோ கதவை நெருங்குவது தெரிந்தது. வந்தவளின் முகம் தெளிவாக தெரியவில்லையானாலும் இளம்பெண் என்பதும் புரிந்தது. என்னங்க, யார் வேணும் உங்களுக்கு? அவள் கேட்டாள். நான் கொஞ்சம் தொலைவிலிருந்து வருகிறேன். வீட்டின் காரணவர் இல்லையா? இப்படி உட்காருங்கள் என்றபடி தடுக்கு ஒன்றை எடுத்து திண்ணை மீது போட்டாள். சேது தன்னிடமிருந்த பையை திண்ணை மீது வைத்துவிட்டு தடுக்கின் மீது உட்கார்ந்தான். அப்பா இப்போது வந்து விடுவார். குளிக்கப் போயிருக்கிறார். பக்கத்துல தான் ஓடை இருக்கு. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? அவள் கேட்டாள். அந்த பெண்ணின் இயல்பு அப்பொழுதே சேதுவுக்கு புரிந்தது. விருந்தாளிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கிறது. உபசரித்த முறையே அதை சொல்கிறதே. அப்பொழுதும் அவள் தயங்கியபடியே அங்கே நின்று கொண்டிருப்பதை கவனித்த சேது அவளிடம் சொன்னான். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் உங்கள் அப்பாவை பார்த்துவிட்டு தான் போவேன். அதன் பிறகும் அவள் தயக்கத்துடன் தான் அங்கிருந்து நகர்ந்தாள். யாரம்மா அது? வீட்டுக்குள்ளிருந்து பாட்டியின் குரல் கேட்டது. தெரியல பாட்டி, நமக்கு தெரியாத ஒருத்தர் அப்பாவை தேடி வந்திருக்கிறார். கௌசல்யா உரத்த குரலில் பதிலளித்தாள். கௌசல்யா, வந்தவருக்கு தாக சாந்திக்காக ஏதாவது கொடுத்தியாமா? பாட்டியின் அடுத்த கேள்வி. கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டார். சரி, அப்படியானால் சமையலை இருவருக்கும் சேர்த்தே பண்ணிடு. செய்கிறேன் பாட்டி. சேது பாட்டியின் பேச்சை கவனித்தான். பண்பான பேச்சு. நல்ல மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். சேது மனதுக்குள் நினைத்து கொண்டான். சற்று நேரத்திற்குள் ராமன் நாயர் வந்து சேர்ந்தார். திண்ணையில் யாரோ உட்கார்ந்திருப்பதை தெருவாசல் தாண்டிய பொழுதே தெரிந்து கொண்டார். வந்திருப்பவர் யாராக இருக்கலாம் என்ற யோசனையுடனே திண்ணைக்கு வந்தார். நிலவிளக்கின் வெளிச்சம் மட்டுமே சேதுவின் முகத்தில் பதிந்திருந்தது. அதுவும் முகத்தின் ஒரு புறத்தில் மட்டும். ராமன் நாயரை பார்த்தவுடன் சேது எழுந்தான். உட்காருங்கள், பரவாயில்லை. என்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்களா? நாயர் விசாரித்தார். பிறகு தனது தோளில் கிடந்த துண்டை நன்றாக ஒரு தடவை உதறி அங்கிருந்த கொடி மீது போட்டார். இல்லை, நான் வந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். உண்மையை சொல்வதானால் இந்த இரவு தங்குவதற்கு ஓரிடம் தேடி வந்திருக்கிறேன். யாரோ ஒரு இளம்பெண் இந்த வீட்டை காட்டினாள்.
அப்படிதான் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். யாரது இளம்பெண்? ராமன் நாயர் வியப்புடன் யோசனையில் ஆழ்ந்தார். பெயர் சித்ராங்கி. ஆலமரம் நின்று கொண்டிருக்கிற தெருமுனையில் சந்தித்தேன். அப்படி ஒரு பெண் இந்த ஊரில் கிடையாது. அது யாராக இருக்கும்? மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தபடியே கேட்டார். அதற்குள் பாட்டி கைத்தடியை ஊன்றியவாறு வராந்தாவுக்கு வந்தார். இடது கையை நெற்றிக்கு கீழே கண்ணின் மேற்புறமாக குவித்து வைத்தபடி சேதுவை பார்த்தார். அப்படியானால் அது யாரோ எவரோ. சேது தெரு வாசற்படியே பார்த்தான். சரி, அதெல்லாம் போகட்டும். இந்த ஊரில் நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? ராமநாயர் கேட்டார். எல்லாவற்றையும் நான் உங்களிடம் விவரமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு உறுதி தர வேண்டும். என்ன உறுதி? நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை யாரிடமும் நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. குறிப்பாக நீராட்டு மனையை சேர்ந்த புதிய வாரிசுதாருக்கு தெரியவே கூடாது. என்ன என்ன சொன்னீங்க? ராமன் நாயர் மிகவும் எச்சரிக்கையுடன் கேட்டார். சேது அவரையே பார்த்தான். உண்மையை சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து வரீங்க? ராமன் நாயர் சேதுவை நெருங்கி அமர்ந்தபடி கேட்டார். நான் வடக்கு பக்கத்திலிருந்து வரேன். மிச்சத்தை நானே சொல்லட்டுமா? பார்வதி பெரியம்மாவோட. சரி, நீங்களே மேற்கொண்டு சொல்லுங்கள். ராமன் நாயரின் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. அத்தியாயம் 6. தேவி கருவறைக்குள் நுழைந்தார். பீடத்துக்கு வந்தவர் விக்கிரகம் எங்கே இருக்கிறது என்று தேடினார். அவரது பார்வை சென்று நின்ற இடம் நீராட்டு மனையின் உள்ளறை. உரிபோல் கட்டியிருந்த மறைவுக்குள் இருந்தது அவரது விக்கிரகம். விக்கிரகத்தை மூடியிருந்த துணி சுத்தமில்லாதாக இருந்தது. பஞ்ச உலோகத்தாலான தனது விக்கிரகத்தின் தற்போதைய நிலை அவரை உணர்ச்சி வசப்பட வைத்தது. தேவியின் கண்கள் கோபத்தால் சிவந்து ஜொலித்தன. அடே துரோகி, நீ என்னுடைய சிலையை அசுத்தமாக்கிவிட்டாய். உனக்கு பிறப்பு வழங்கிய பானு விக்கிரமனை நான் என்று கோபத்துடன் அலறிய தேவி தற்கொலை செய்து பிரம்ம ராட்சசனாக மாறிய பானு விக்கிரமன் குடியிருக்கும் எட்டி மரத்தை பார்த்தார். அவரது சக்தி அந்த திசையில் பாய்ந்தது. ஒருவித விசில் சத்தத்துடன் பாய்ந்து வந்த தேவியின் சக்தி வழியிலிருந்த தடைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தியது. நூற்றாண்டுக்கு மேல் வயதான எட்டி மரத்தை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி பிளக்க வைத்தது. பயங்கரமான சத்தத்துடன் எட்டி மரம் சடசடவென்று தரையில் சரிந்தது. அதற்குள் இருந்த பானு விக்கிரமன் நம்பூதிரியின் பிரம்ம ராட்சசஸ் வெளியே வந்தது. சுதந்திரம் அடைந்த அந்த பிரம்ம ராட்சஸ் நீராட்டு மனையின் முற்றத்தில் சுழல் காற்றாக சுற்றி சுழன்றது. ஆங்காரம் கிளப்பியபடி ஆகாயத்தை தொடுவது போல் வட்டம் அடித்து உயர்ந்து சுழன்றது. காற்றின் சத்தத்தை கேட்ட நாராயணன் பட்டதிரி எழுந்து வெளியே வந்தான். ஹாஜியார் தென்புறத்திலிருந்த சவுக்கையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். நல்ல நிலவொளியுள்ள இரவாக இருந்ததால் சுழற்காற்றின் தாண்டவத்தை நாராயணனால் தெளிவாகவே பார்க்க முடிந்தது. ஒரு பெரிய தூண் மாதிரி நெருப்பு துணுக்குகள் அதற்குள் சுழன்றவாறு மின்னின. நாராயணன் வெலவெலத்து போனான். பயத்தால் மிரண்டு நிலத்த கண்களுடன் அதையே பார்த்து கொண்டிருந்த பொழுது அவனால் வாயை திறந்து குரல் எழுப்ப முடியவில்லை. 1-2 முறை ஹாஜியாரை அழைப்பதற்காக அவன் வாயை திறந்து முயற்சி செய்தான். என்றாலும் ஏனோ சத்தம் வெளியே வரவே இல்லை. சற்று நேரமாவதற்குள் சுழலும் நெருப்பு துணுக்குக்குள் ஒரு மனித முகம் தென்பட்டது. அதன் பார்வை கோபத்துடன் கூடியதாக இருந்தது. தீட்சண்யமான கண்கள். அதன் இடதுபுற காதை மறைத்து கொண்டிருந்தது குடுமியின் முடிச்சி. அதன் பார்வை தன் மீதுதான் பதிந்திருக்கிறது என்பது புரிந்தவுடன் நாராயணன் பட்டத்திரி துள்ளி குதித்து தென்புறத்தை நோக்கி ஓடினான். அறைக்குள் நுழைந்து கதவை இழுத்து சாத்தி தாழிட்ட அதே நேரம் வெளியே ஏதோ ஒன்று விழும் சத்தம் பலமாக கேட்டது. தன்னுடைய விக்கிரகத்தை பீடத்திலிருந்து அகற்றி அசுத்தப்படுத்திய நாராயணன் பட்டத்திரியை அழிப்பதற்காக பிரம்ம ராட்சஸை விடுதலை செய்த தேவி தான் தங்குவதற்காக இருப்பிடம் ஒன்றை தேடினார். விக்கிரகம் இருந்த பீடத்தின் நேர் கீழே பத்மாசன வடிவம் செதுக்கிய கல்லின் அடியில் போட்டிருந்த வலம்புரி சங்கை தேவி கவனித்தார். உடனே அதற்குள் பிரவேசிக்கவும் செய்தார். தேவி சங்குக்குள் பிரவேசித்த பிறகுதான் தேவியின் காவல்காரிகளான பூதகணங்கள் வந்து சேர்ந்தன. தேவி கோவிலிலிருந்து வெளியேறிய தருணத்தை பயன்படுத்தி அவர்கள் நீராடப் போயிருந்தனர். நள்ளிரவு தாண்டிய பிறகு சேது ராமநாயரின் வீட்டிலிருந்து வெளியேறி குன்றின் மேல் உள்ள கோவிலை நோக்கி நடந்தான். அவனது நோக்கம் அங்கிருந்த வலம்புரி சங்குதான். ஒற்றையடி பாதையில் நடந்து குன்றின் கிழக்கு புறத்திலுள்ள வழியில் திரும்பி ஒரு வகையாக கோவிலை அடைந்தான். கருவறைக்கு முன்னால் வந்தபொழுது வாசலில் யாரோ 2 பேர் காவல் இருப்பதை கண்டான். கோவிலுக்கு முன்புறத்தில் இருந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் நிழலில் இருட்டான பகுதியில் அவர்கள் நின்று கொண்டிருப்பதால் சற்றென்று யாரும் அவர்களை கண்டுகொள்ள முடியாது. அந்த இருவரும் பயங்கரமான உருவம் கொண்டவர்கள் என்பதும் அவர்களது கையில் மிகப்பெரிய வாள்கள் உள்ளன என்பதும் சேதுவுக்கு விளங்கியது. ஊன்றி கவனித்த பொழுதுதான் அவர்கள் அசைவற்ற உருவங்கள் என்பது புரிந்தது.
ஒருவேளை அவர்கள் சிலையாக இருக்கலாம் என்று நினைத்தான். முதலில் தோன்றிய பயத்தை உதறிவிட்டு கருவறையை நெருங்கினான். கர்ப்ப கிரகத்தினுள் செல்லும் படிகள் 2 மீது காலை வைத்தவுடன் அவனுக்கு இருபுறத்திலும் சன்னமான ஒரு சத்தம் கேட்டது. சட்டென்று தலையை உயர்த்தினான். இருபுறத்திலும் இருந்த இருண்ட வடிவங்களின் கைகளில் இருந்த வாள்கள் மெதுவாக உயர்வது தெரிந்தது. சேது சட்டென்று பின்புறம் நகர்ந்தான். படிகளிலிருந்து இறங்கி நின்று பார்த்தபொழுது காவல்கார சிலைகள் 2ம் அசைவற்றிருப்பதாகவே தெரிந்தது. ஒருவேளை முன்னர் நிகழ்ந்ததாக தனக்கு தோன்றியது வெறும் பிரமையாக இருக்கலாம் என்று நினைத்து மீண்டும் கருவறைக்குள் நுழைய முயன்றான். கருவறைக்கு செல்லும் 7 படிகளில் 4 தாண்டிய பொழுது சட்டென்று அவனது கண்கள் இருண்டன. யாரோ தன்னை வலிமையுடன் பின்புறமாக தள்ளுவது போலவும் தெரிந்தது. கருவறைக்குள் உள்ள வலம்புரி சங்கை எடுப்பது அவ்வளவு சுலபமான வேலையல்ல என்பதை புரிந்து கொண்ட சேது வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அங்கிருந்து பின்வாங்க தொடங்கிய பொழுது யாரோ மேற்குப்புற சரிவிலிருந்து நடந்து வருவது போல் தெரிந்தது. அவன் ஆலமரத்தின் அடிப்பரப்பை நோக்கி நகர்ந்து மறைந்து நின்றான். அங்கிருந்து பார்த்தால் கருங்கல் துண்டுகளால் ஆன மேற்புறமாக செல்லும் படிகள் தெரிந்தன. பெண் உருவம் ஒன்று படியேறி மேற்புறமாக வருவதை பார்த்ததும் சேது வேப்படைந்தான். இந்த நள்ளிரவு வேளையில் பெண்கள் இங்கெல்லாம் வருவார்களா என்ன? சேது யோசனையில் ஆழ்ந்தான். கோவிலுக்கு வந்தவள் ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தாள். மிகவும் மென்மையான கண்ணாடி போன்ற உடை அணிந்திருந்த அவளது உடல் கடைத்தெடுந்த தங்கச்சிலை போல் இருந்தது. மனதை கவரும் அழகுடன் விளங்கினாள். ஆலமரத்தை கடந்து நில ஒளியில் அவள் கருவறை இருந்த பக்கம் நகர்ந்த பொழுது அவன் அவளை தெளிவாக பார்த்தான். இவளை இதற்கு முன் நான் வேறு எங்கோ பார்த்திருக்கிறேனே. ஆமாம், பார்த்திருந்தான். அவன் முதலாக இந்த கிராமத்துக்கு வந்தபொழுது அவனுக்கு ராமன் நாயரின் வீட்டை அடையாளம் காட்டி வழி சொல்லி தந்தவள் அவளைதான். இந்த பெண் சித்திராங்கி. அவள் கருவறை பக்கமாக திரும்பி நின்று வணங்கி கொண்டிருந்த பொழுது சேது பின்புறமாக அவளுக்கு அருகில் வந்து நின்றான். வணங்கிவிட்டு திரும்பிய பொழுது சேதுவை பார்த்ததால் அவளது முகம் வியப்பை வெளிக்காட்டியது. நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? அவள் கேட்டாள். அந்த குரலில் சற்று கோபமும் கலந்திருப்பதை அவன் புரிந்து கொண்டான். நானும் தேவியை வணங்குவதற்காக தான் வந்தேன். அவளிடமிருந்து தப்பிப்பதற்காக தற்காலிகமாக ஒரு பொய்யை சொல்லி வைத்தான். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். இது இரவின் 3ஆம் யாமம். உங்களுக்கான நேரம் அல்ல. உங்களிடம் எவ்வளவு விதமான அபரிதமான சக்தி இருந்தாலும் இப்பொழுது அதெல்லாம் பயன்படாது. அதை கேட்டதும் சேது வேப்படைந்தான். இவள் என்ன சொல்கிறாள்? உண்மையில் இவள் யார்? இப்படி ஒரு வார்த்தை இவளிடமிருந்து வருவதானால் இவள் சாதாரணமானவளாக இருக்க முடியாது. ஆனால் தனது உணர்வுகளை மறைத்துக் கொண்டவனாக அவன் பேசத் தொடங்கினான். நான் வந்திருப்பது ஒரு முக்கியமான காரியத்துக்காக. இந்த கோவிலின் தேவி கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் வந்திருக்கிறேன். இது நீராட்டு மனையினருக்கு உரிய கோயில் அல்லவா? நீங்கள் இந்த ஊருக்கு புதியவராயிற்றே? அவள் கேட்டாள். சொன்னதெல்லாம் சரிதான். நீங்கள் குறிப்பிட்ட நீராட்டு மனை எனக்கு உரியது என்பது எனக்கும் தெரியும். எப்படி தெரிந்தது? விரிவான விவரங்கள் எதுவும் தெரியாது. ஒரு நாள் இரவு நேரம் தேவி என்னை வந்து எழுப்பினார். அப்படி அவர் அழைத்ததால் எனக்கு உரியதான ஏதாவது இங்கு இருக்க வேண்டுமல்லவா? நீராட்டு மனையை தான் விட்டுவிட்டார்களே. நான் அதை ஒப்புக்கொண்டால் தானே? உங்களது பேச்சை பார்த்தால் உண்மையிலேயே உங்களுக்கு அதில் பங்கேற்பதாக தான் தெரிகிறது. அந்த மனையை விற்றவர் அந்த இல்லத்தின் கடைசி திருமேனியின் நேரடி வாரிசு, அதாவது அவரது பேரன். இதை சொல்லிவிட்டு சித்ராங்கி அவனை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தாள். அவளது கண்களில் சந்தேகம் தட்டுப்பட்டது. உங்களை பார்த்தால் எனக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை தெரிகிறது. அதாவது இப்பொழுது இல்லத்துக்கு வந்திருக்கிற சின்ன திருமேனியின் உருவமும் உங்கள் உருவமும் ஏறத்தாழ ஒன்றாக இருப்பது போல் தெரிகிறது. அப்படியானால் அதுவே கூட ஒரு காரணமாக இருக்கலாம், சேது கூறினான். இப்பொழுது இந்த அகாலத்தில் நீங்கள் கோவிலுக்கு வந்திருப்பது எதற்காக? என்னிடம் உண்மையை சொல்லுங்கள், அவள் கேட்டாள். என்னை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டதால் சொல்கிறேன். இந்த கோவிலின் தேவி விக்கிரகத்தின் அடியில் வலம்புரி சங்கு ஒன்று உள்ளது. அதை எடுப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் நான் கருவறைக்குள் நுழைய முயன்ற பொழுது ஏதோ ஒரு சக்தி என்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது. யாரோ என்னை பின்புறமாக தள்ளிவிடுவது மாதிரி உள்ளது. நீங்கள் சொல்வது உண்மையா என்று பார்க்கிறேன். சித்ராங்கி முன்புறமாக நடந்தாள். கருவறையின் கீழ்ப்படிக்கட்டை அடைந்தாள். எதையோ முணுமுணுத்தாள். அது சேதுவுக்கு புரியாத மொழியாக இருந்தது. பூதகணங்களிடம் எதையோ பேசிய பிறகு அவள் கருவறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே பார்த்தாள். சற்றென்று பின்னுக்கு நகர்ந்தாள். தேவி எங்கே?
யாரிடம் என்றில்லாமல் கேட்டாள். அதை கேட்ட பூதகணங்களும் ஒரு கணம் திடுக்கிட்டன. அவசரமாக திரும்பி வந்த சித்ராங்கி சேதுவிடம் சொன்னாள், தேவியை காணவில்லை என்று. நிஜமாகவா? அப்படியானால் தேவியின் விக்கிரகத்தை யாராவது திருடியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் கருவறையை பார்த்து வணங்கினீர்களே. தேவியின் சக்தி கோவிலுக்குள் தான் இருக்கிறது. தேவி எங்காவது ஓரிடத்தில் அமர வேண்டாமா? சற்று நேரம் யோசித்தவள் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாதிரி சொன்னாள். ஒருவேளை தேவி நீங்கள் குறிப்பிட்ட வலம்புரி சங்குக்குள் தான் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த சங்கை நான் கண்டிப்பாக எடுத்தே தீர வேண்டும், சேது உறுதியான குரலில் கூறினான். தேவியே உங்களிடம் அப்படி சொல்லியிருப்பதால் ஒருவேளை உங்களுக்கு அது சாத்தியமாகலாம். நான் கருவறைக்குள்ளேயே நுழைய முடியவில்லையே. அவ்வளவுதானே, அதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். என்னுடன் வாருங்கள். சேது 3வது படிக்கட்டில் கால் எடுத்து வைத்தபொழுது அவனுக்கு பின்புறத்திலிருந்து கடுமையான ஒரு குரல் கேட்டது. கருவறைக்குள் நுழையக்கூடாது. சேது சற்றென்று திரும்பினான். மிகவும் பயங்கரமான உருவம் ஒன்று சித்ராங்கியை வலுவுடன் பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. அத்தியாயம் 7. உடனடியாக என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான் சேது. அப்பொழுது கருவறை வாசலில் ஒரு வெளிச்சம் தோன்றியது. அந்த ஒளியின் மையப்பகுதி ஒரு சங்கு மாதிரி இருந்தது. சேது அந்த ஒளியை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு தெரிந்தது சரியான காட்சிதான். ஒளிப்பிழம்பு ஒன்று சங்கின் வடிவில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதிலிருந்து வைர கதிர்களைப் போல் ஒளிப்பிழம்புகள் 4 புறங்களிலும் சிதறின. அதை கவனித்ததாலோ என்னவோ சித்ராங்கி பிடித்திருந்த உருவம் சட்டென்று அசைவற்று நின்றுவிட்டது. அந்த பிசாசு சக்தியிடமிருந்து விடுபட்டவள் ஓடி வந்து சேதுவின் அருகில் நின்று கொண்டாள். கருவறை வாசலிலிருந்து புறப்பட்ட ஒளிக்கீற்று ஒன்று அந்த உருவத்தை நோக்கி வந்தது. பிறகு வந்த திசையிலேயே திரும்பி மறைந்தது. அந்த ஒளி எங்கு சென்று மறைந்தது என்று சேதுவுக்கு தெரியவில்லை. அவ்வளோ விரைவில் அது மறைந்தது. என்ன அது? சேது சித்ராங்கியிடம் கேட்டான். இன்னுமா புரியவில்லை? அதுதான் தேவி. அவள் மிகவும் மெதுவான குரலில் பேசினாள். எனது கண்களுக்கு அவர் ஒரு சங்கு வடிவத்தில் தானே தெரிந்தார். எனக்கு அதெல்லாம் தெரியவில்லை. நான் தேவியை தான் பார்த்தேன். நான் பார்க்கவில்லையே. என்னை பிடித்த அந்த பிசாசு யார்? யாராவது ஏவி விட்ட ஒன்றாக இருக்கலாம். சரி, நான் வந்த விஷயம் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் தேவிக்கு தெரியாமல் இதிலிருந்து எதையும் கொண்டு போக முடியாதே. அப்படியானால் அதை வேறு யாரும் எடுத்து விடாதபடி பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுதான் நல்லது. மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவேளை என்னைப் போல் விவரம் தெரிந்தவர்கள் வேறு யாராவது வந்தாலும் வரலாம். சரி, நீங்கள் புறப்படுங்கள். நான் இந்த ஆலமரத்தின் அடியிலேயே காவல் இருக்கிறேன். யாராவது வந்தால் பயப்படுத்தி விரட்ட பார்க்கிறேன். ஒப்புக்கொண்ட சேது அங்கிருந்து புறப்பட்டான். மறுநாள் காலையில் நாராயணன் பட்டத்திரி வெகு தாமதமாகத்தான் கண் விழித்தான். முந்தைய நாள் இரவில் நடந்த நிகழ்ச்சிகள் அப்பொழுதும் அவனது நினைவில் ஒரு பயங்கரமான கனவாகவே வலம் வந்து கொண்டிருந்தன. ஹாஜியார் தனது காலை நேர சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு வந்து சேர்ந்தார். அவருடன் 4 மனிதர்களும் வந்திருந்தனர். முடிந்த விரைவில் நீராட்டு மணியை பிரித்து எடுத்துக்கொண்டு போவதுதான் ஹாஜியாரின் நோக்கம். மணியின் பழமையை பார்த்தபொழுது முதலில் போட்ட அஸ்திவார கல்லின் கீழும் நிலை வாசற்படியின் கீழும் பழங்காலத்தை சேர்ந்த தங்க நாணயங்கள் நிறையவே கிடைக்கும் என்று தோன்றியது. பழங்காலத்தில் கை நிறைய தங்க நாணயங்களை வாரி போட்டுத்தான் அஸ்திவாரம் போடுவார்கள் என்பது ஹாஜியாருக்கு நன்றாகவே தெரியும். இந்த நீராட்டு மனையளவு பழமையான கட்டடம் ஒன்று இதுவரை அவரிடம் வந்ததில்லை. தமது அதிர்ஷ்டம் மட்டும் சரியாக இருந்தால் இதிலிருந்து கிடைக்கும் பணம் தன்னுடைய தலைமுறைக்கு போதுமானதாக இருக்கும். கன்னிமூலையில் இருக்கிற தரைப்பகுதியை முதலில் இடியுங்கள், ஹாஜியார் புதிதாக வந்த வேலைக்காரர்களிடம் சொன்னார். தரைப்பகுதியை பெயர்த்தெடுக்கும் வேலையை தொடங்கும் பொழுதுதான் பட்டத்திரி குளியலை முடித்துக்கொண்டு வந்தான். ஹாஜியாரே, கொஞ்சம் இப்படி வாருங்கள். பட்டத்திரி சவுக்கே பக்கமாக ஒதுங்கியபடி அழைத்தான். என்ன திருமேனி, ஏதாவது தடை தட்டுப்படுகிறதா? இனிமேல் நீங்கள் இப்படியெல்லாம் பேசினால் அது முறையாகுமா? நான் சொல்ல வந்தது அதை பற்றியே அல்ல. சற்று பொறுங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன். நாராயணன் பட்டதிரி நனைந்த உடையை மாற்றிவிட்டு சலவை செய்த வேட்டி சட்டை அணிந்து வெளியே வந்தான். என்னுடன் வாருங்கள், உங்களுக்கு ஒரு காட்சியை காட்டுகிறேன். ஹாஜியார் அவனை பின்தொடர்ந்தார். 2ஆக பிளந்து சாய்ந்து விழுந்திருந்த எட்டி மரத்தின் அருகே வந்து சேர்ந்தனர். பார்த்தீர்களா, இது நேற்றிரவு நடந்த சம்பவம். இதன் பிறகு மற்றொன்றும் நடந்தது. மிகவும் பயங்கரமான சுழல் காற்று முற்றப்பகுதியிலே சுற்றி கொண்டிருந்தது. நெருப்பு துண்டுகள் பெரிய தூண் மாதிரி மிகவும் உயரமாக இருந்தது.
உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்று நினைக்கிறேன். நமாஸ் முடிச்சுட்டு படுத்துட்டேன் என்றால் அதற்கு பிறகு எது நடந்தாலும் எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பூதமோ பிசாசோ எது வந்தாலும் என்கிட்ட எதுவும் பலிக்காது. அதனால தானே தைரியமாக இப்படிப்பட்ட இல்லங்களை என்னால் விலைக்கு வாங்க முடிகிறது. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. மேற்கொண்டு ராத்திரி நேரங்களில் இங்கு நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது போலிருக்கிறதே. கடப்பாறையால் தரையை பிளந்து கொண்டிருந்த வேலையாளில் ஒருவர் அவசர அவசரமாக அழைத்தார். ஹாஜியாரே, சீக்கிரம் வாருங்கள். என்ன என்ன என்றபடி இருவரும் அந்த திசையை நோக்கி ஓடினர். பெயர்த்தெடுத்த கல்லின் அகலமான அடிப்பரப்பில் ரத்தம் துளிப்பது மாதிரி இருந்தது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரத்தம் ஒன்று திரண்டு வழியத் தொடங்கியது. இரத்த பரப்பு கடைசியில் பாம்பு ஒன்று படம் எடுத்தது மாதிரியான வடிவத்தில் தலைப்பகுதி மற்றும் தெரிந்தது. ஒரு நாகம் ஊர்ந்து வந்து படுத்தது போல் இருந்தது. வேலையாட்கள் தங்கள் கையில் இருந்த பொருட்களை கீழே போட்டுவிட்டு பயந்து நடுங்கியபடி நின்றிருந்தனர். ஹாஜியார் காய்ந்து கிடந்த வாழை சருகையை எடுத்து அங்கிருந்த ரத்தத்தை துடைத்துவிட விரும்பினார். அப்பொழுது வயதான வேலைக்கார பெரியவர் கூறினார், ஹாஜியாரே, கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களில் சற்றென்று எதையும் செய்யக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் அதற்கே உரிய சக்தி உள்ளது. அதை கேட்டதும் ஹாஜியார் வாழை சருகை கீழே போட்டார். சரிதான், சரிதான். அவரது உதடுகள் முணுமுணுத்தன. இன்று இந்த அளவோடு வேலையை நிறுத்திக் கொள்ளலாம். எல்லோரும் புறப்படுங்கள். 5 பேருமாக சேர்ந்து இதை பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றபடியே 100 ரூபாய் நோட்டு ஒன்றை பெரியவரின் கையில் கொடுத்தார் ஹாஜியார். வேலையாட்கள் எல்லோரும் புறப்பட்டனர். நாராயண பட்டதிரியும் ஹாஜியாரும் மட்டுமே மீதமிருந்தனர். ஹாஜியார் ரத்தம் வந்த கல்லை நெருங்கி அதை உற்று பார்த்தார். ரத்தம் வருவது நின்று விட்டாலும் அந்த அடையாளம் அப்படியே உறைந்து உலரத் தொடங்கியிருந்தது. ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதா தோணுது. ஹாஜியார் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். நாராயணன் பட்டதிரி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்புடன் நின்று கொண்டிருந்தான். முந்தைய இரவு சம்பவத்துடன் இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்று யோசித்தான். ஒருவேளை தேவியின் கோபமாக இருக்குமோ? அவனது யோசனை சட்டென்று அந்த பக்கமாக திரும்பியது. தேவிக்கு இந்த இல்லத்தின் விஷயத்தில் என்ன இப்படி ஒரு கோபம்? இந்த இல்லத்தை சேர்ந்தவர்கள்தான் கோவில் கட்டினார்கள், தேவியையும் பிரதிஷ்டை செய்தார்கள். தேவி தானாகவே அங்கு எழுந்தருளவில்லை. அவனை அதற்கு ஒரு விடையையும் கண்டுபிடித்தான். ஹாஜியார் ஒரு தடவை இந்த இல்லத்தை சுற்றி வந்தார். சந்தேகப்பட்ட இடங்களை சோதனை போட்டார். இந்த வீட்டை அப்படியே விட்டுவிட்டு போவது என்பது நடக்கப் போவதில்லை. இதை பிரித்து விற்றால் கூட குறைந்தபட்சம் 2 பங்குக்கு மேல் லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு பொருட்கள் உள்ளன. தேக்கும் கருங்காலியும் தவிர அங்கு வேறு எந்த மரத்தையும் பயன்படுத்தி இருப்பதாக தெரியவில்லை. மனை மட்டுமல்ல, அதற்குள் ஏராளமான மரப்பொருட்களும் உள்ளன. சிற்ப வேலைப்பாடு நிறைந்த உத்திரம், நிலைவாசல் மற்றும் கட்டில் மேஜை போன்றவற்றுடன் மரப்பெட்டிகளும் உள்ளன. இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்துதான் விலை பேசியிருக்கிறார்கள். ஒரு வேலை செய்தால் என்ன? முற்ற பகுதிக்கு வந்த ஹாஜியார் பேசத் தொடங்கினார். எப்படிப்பட்ட யோசனையாக இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்கள், நாராயணன் கூறினான். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கட்டி அடக்கக்கூடிய ஒரு மனிதரை கண்டுபிடிக்கலாமா? என்ன சொல்கிறீர்கள்? ஹாஜியார் கேட்டார். அப்படியென்றால் நல்ல மந்திரவாதி ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களால் முடியவில்லை என்றால் நானே அதற்கும் ஏற்பாடு செய்கிறேன். அப்படியானால்? இதற்கு முன்பு ஒரு தடவை இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு என்ன செய்தீர்கள்? நமக்கு தெரிந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். நானே முயற்சி செய்கிறேன். ஹாஜியார் முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்த்தார். ஒரு தடவை வடக்கு மலபார் பகுதியிலிருந்த ஒரு பழைய மனையை விலைக்கு வாங்கினார் ஹாஜியார். மனையை பிரித்து எடுக்க தொடங்கிய அன்று ஒரு ஆசாரியை மேல் உச்சியிலிருந்து யாரோ தள்ளிவிட்டது மாதிரி உருண்டு விழுந்தார். கீழே கருக்களை பெயர்த்து எடுப்பதற்காக வந்தவர் கடப்பாரியை தரையில் செங்குத்தாக குத்தி வைத்துவிட்டு பீடி ஒன்றை பற்ற வைக்க தொடங்கியிருந்தார். அப்பொழுது தான் மேலிருந்து ஆசாரி உருண்டு வந்தார். வந்தவர் நெஞ்சை கடப்பாறை மீது பதித்தவாறே விழுந்தார். அந்த பக்கத்திலுள்ள கடப்பாறைகள் பெரும்பாலும் 2 புறமும் கூர்மையான முனையை உடையவை. தேங்காய் உரிப்பதற்கும் அதுவே பயன்படுவதால் கடப்பாரியை இப்படியே வடிவமைப்பது வழக்கம். விழுந்தவர் அப்பொழுதே பரலோக பிராப்தி அடைந்தார். பிறகு யாரோ சொன்னதையொட்டி புகழ்பெற்ற மந்திரவாதி ஒருவரை வரவழைத்தார்கள். அவருடன் ஒரு பிரசனம் பார்ப்போரும் வந்திருந்தார். பிரசனம் பார்த்தபொழுதுதான் விஷயம் விளங்கியது. 3 ராட்சசிகள் இருந்தன. கடைசியில் 3ஐயும் மந்திரத்தால் கட்ட நேர்ந்தது. அதன் பிறகு எதுவும் விபரீதமாக நடக்கவில்லை. அப்படியானால் உங்கள் விருப்பம் போல செய்யுங்கள். தேவநாராயணன் ஒப்புக்கொண்டான். மதிய நேரமான பொழுது ஹாஜியார் புறப்பட்டார். வடதிசையில் பயணம் செய்தார். இரவு நேரத்தில் அவர் சென்று சேர்ந்த இடம் சக்திமங்கலம் தரவாடு இல்லம்.
தெரு வாசற்படிக்கு வெளியே நின்று கொண்டு உட்புறமாக எட்டி பார்த்தார். எதிர்ப்புறம் தெரிந்த வரவேற்பு அறையில் நிலவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. யாரோ ஒருவர் சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தார். ஊன்றி கவனித்த பொழுது அது ஒரு பெண் உருவம் என்பது புரிந்தது. ஹாஜியார் மெதுவாக தொண்டையை கனைத்தார். அந்த உருவம் எழுந்தது. ஹாஜியாரை நோக்கி நடந்து வந்தது. நடந்தது என்று கூட சொல்ல முடியாது, அந்தரத்தில் மிதந்து வந்தது என்பதுதான் சரி. ஹாஜியாருக்கு அப்படித்தான் தெரிந்தது. அத்தியாயம் 8. வந்த பெண்ணுருவம் தெரு வாசற்படியின் மறுபுறத்தில் நிலத்தை தொடாமல் நிற்பதை பார்த்த ஹாஜியார் ஓர் எட்டு பின்னுக்கு நகர்ந்தார். சக்திமங்கலம் மனையை பற்றி ஏற்கனவே தெரியும் என்றாலும் கூட அந்த வினாடியில் அவர் அசைவற்று நின்றுவிட்டதெனவோ உண்மை. சக்திமங்கலத்து மாந்திரிகர்கள் மாந்திரிகத்தில் புகழ்பெற்றவர்கள். நல் மந்திரவாதத்துடன் துர்மந்திரவாதத்திலும் தேர்ச்சி பெற்ற கெட்டிக்காரர்கள். இப்பொழுதைய ருத்ர நம்பூதிரியை விட முந்தைய மாந்திரிகரான பரசுராமன் நம்பூதிரிப்பாடு மிகவும் பயங்கரமானவர். துர்தேவதைகளுக்கு நரபலி கொடுத்து பல அற்புதமான சித்திகளை கைவர பெற்றிருந்தார். நெருப்பில் பொறுத்த கோழியை பறக்க செய்வார். கூடு விட்டு கூடு பாய்தல், பிற உடம்புகளில் குடியேறுதல், எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்தபடியே வெறும் மந்திர உச்சரிப்பினாலேயே எதிரிகளின் உயிரை போக்குதல் போன்றவையெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணமான நிகழ்ச்சிகள். மரணத்தருவாயில் தன்னுடைய மொத்த மாந்திரிக வித்தைகளையும் மருமகனுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு தீட்சை கொடுத்தார். தன்னுடைய எல்லா மூர்த்திகளையும் பல விக்கிரங்களில் ஆவாகனம் செய்து தரவாட்டின், அதாவது பரம்பரையின் தென்புற மூலையில் பிரதிஷ்டை செய்து ருத்ரனிடம் ஒப்படைத்திருந்தார். ருத்ரன் நம்பூதிரிப்பாடு சக்திமங்கலம் தரவாட்டில் தனியாக வசித்தார். தரவாட்டின் மற்ற உறுப்பினர்கள் தாங்கள் வசிப்பதற்கென்று தனியே ஒரு இல்லத்தை ஆற்றின் மறுக்கரையில் கட்டிக்கொண்டு குடியேறினர். தன்னுடைய பூதகணங்களுடன் அவர் தனியே மாந்திரிகத்தை தொடர்ந்தார். பகல் நேரங்களில் யஷிகள் எனப்படும் மோகினிகளை பெண் வடிவத்துக்கு மாற்றி வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தினார். இரவு நேரங்களில் அவர்களுடன் உறவு கொண்டும் சல்லாபித்தும் சுகம் அனுபவித்தார். ஏறக்குரிய எல்லாம் தெரிந்த ஹாஜியாருக்கு தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் உருவம் உண்மையில் யார் என்பது புரிந்தது. திருமேனி இருக்கிறாரா? ஹாஜியார் மிகவும் பவ்யமான குரலில் கேட்டார். இருக்கிறார், ஆனால் பூஜையில் ஈடுபட்டிருக்கிறார். பெண்ணுருவம் பேசியது. அவரை பார்க்க வேண்டுமே. அவரிடம் கேட்டுவிட்டு வருகிறேன். வந்தது போலவே பாதம் தரையில் படாமல் திரும்பி போனாள். அவள் திரும்பியதும் முழங்கால் அளவு நீண்டிருந்த அவளது கருமையான நீண்ட தலைமுடியை கவனித்தார். சரியான மோகினிதான், ஹாஜியார் தனக்குள் சொல்லிக்கொண்டார். பூஜை அறையில் மாந்திரிகனை காணாதால அவரது படுக்கை அறையை நோக்கி சென்றாள். 6 வகையான மரங்களால் இணைத்து தயாரிக்கப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கட்டிலில் கனமான மெத்தென்ற பஞ்சு மெத்தையில் நம்பூதிரி மற்றொரு மோகினியுடன் படுத்துக் கொண்டிருந்தார். யாரோ ஒரு புதிய மோகினி அவரிடம் அகப்பட்டிருக்கிறாள் என்பது வந்தவளுக்கு புரிந்தது. இதெல்லாம் வழக்கமான ஒன்றாக இருந்ததால் அதில் அவளுக்கு எந்தவிதமான புதுமையும் தென்படவில்லை. எனினும் அந்த சூழ்நிலையில் தான் அவரை பார்த்துவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்தாலே அது தனக்கு ஆபத்து என்பது தெரிந்ததால் மெதுவாக அங்கிருந்து பின்வாங்கினாள். சற்று நேரத்தில் திருமேனியை வெளியில் வந்தார். என்னை தேடி ஒருவர் வந்திருக்கிறார் இல்லையா? திருமேனி அவளிடம் கேட்டார். ஆமாம், வந்திருக்கிறார். பார்த்தால் முஸ்லீம் மாதிரி தெரிகிறார். ஆள் யார் என்று எனக்கு புரிந்துவிட்டது. ருத்ரன் நம்பூதிரி திண்ணைக்கு வந்தார். ஆஜானு பாகுவான உடம்பு, கால் பெருவிரலை தரையில் ஊன்றி நின்றால் அவரது தலை மச்சு பகுதியை தொட்டுவிடும் போல் தெரிந்தது. அந்த அளவுக்கு உயரமாக இருந்தார். நல்ல சாப்பாட்டில் வளர்ந்து செழித்திருக்கிற உடம்பு வனப்பை போலவே வலுவுள்ளதாகவும் தெரிந்தது. தசை மற்றும் நரம்புகள் முறுக்கேறி துடிப்புடன் தென்பட்டன. நீல நிற நரம்புகள் புடைத்து நின்றிருந்தன. நடையின் மிடுக்கு அவரது ஆரோக்கியத்துக்கு எந்தவிதமான குறையும் இல்லை என்பதை எடுத்துக்காட்டியது. வயது 55 தாண்டவில்லை. ஆனால் பார்வையால் அதை அனுமானிப்பது கடினம். நெஞ்சில் குறுக்காக துவண்டு கிடந்த பூநூலின் முனையில் இடுப்புக்கு அருகே வெள்ளிச்சாவி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. கழுத்தில் ஒரே ஒரு தாயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதையும் ஒரு கருப்பு கயிற்றில் கோத்து கட்டியிருந்தார். மோதிர விரலில் வைடூரியம் பதித்த தங்க மோதிரம் ஒன்று கிடந்தது. அது பளபளப்புடன் மின்னியது. தெரு வாசற்படி பக்கம் தலையை உயர்த்தியபடியே கூப்பிட்டார். வாருங்கள் ஹாஜியாரே. நான் தான் வந்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டது போலிருக்கிறது உங்கள் அழைப்பு. ஹாஜியார் எதிர்கேள்வி கேட்டார். சகுனம் அப்படித்தான் சொன்னது. திருமேனி தெரு வாசற்படியை தாண்டி வெளியில் வந்தார். நம்பூதிரி அல்லாதவர்களுக்கு தெரு வாசற்படி தாண்டி உள்ளே வர அனுமதி கிடையாது. வெகு நாளாகவே அந்த இடத்தின் வழக்கம் அதுதான். மற்றவர்களோடு பேசவும் தேவைப்பட்டால் அப்படிப்பட்டவர்கள் தங்கிக் கொள்ளவும் இல்லத்தின் நேர் எதிரே தெருவின் மறுபுறத்தில் மற்றொரு வீடு இருந்தது.
ஹாஜியார் ஏற்கனவே அங்கு வந்த அனுபவத்தால் அதை நோக்கி நடந்தார். திருமேனி முன்னால் நடக்க ஹாஜியார் தொடர்ந்தார். வீட்டுக்குள் நுழைந்த திருமேனி முதலில் விளக்கை ஏற்றினார். பாயை உதறி போட்டு சப்பனமிட்டு அமர்ந்தார். ஹாஜியாரிடம் எதிரே உட்காருமாறு கூறினார். ஹாஜியார் தடுக்கை எடுத்து போட்டு அதில் அமர்ந்தார். இன்றைக்கு யாராவது வருவார்கள் என்று தோன்றியது. வந்திருப்பவர் முஸ்லிம் என்று சொன்னவுடன் நீங்கள் தான் என்று முடிவு செய்துவிட்டேன். என்ன விசேஷம்? திருமேனி கேட்டார். சமீபத்தில் ஒரு பழைய மனையை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே பணம் கொடுத்திருக்கிறேன். கடைசியில் என் நிலைமை மிகவும் மோசமாக தெரிகிறது, ஹாஜியார் கூறினார். விஷயத்தை சொல்லுங்கள். ஹாஜியார் நடந்ததையெல்லாம் விவரித்தார். அப்படியானால் பிரம்ம ராட்சஸ்தான் இல்லையா? திருமேனி யோசனையில் ஆழ்ந்தபடி கேட்டார். அதெல்லாம் யாருக்கு தெரியும் திருமேனி? வேலைக்காரர்கள் எதையும் தொட முடியவில்லை. எதற்கும் நான் ஒரு தடவை பார்த்து விடுகிறேன். திருமேனி ஆணியில் மாட்டியிருந்த சோழி பையையும் சுவரில் சாய்த்து வைத்திருந்த பிரசன்ன பலகையும் எடுத்தார். சோழிகளை எடுத்து பலகையில் வைத்தார். பரப்பினார். கை நிறைய சோழிகளை எடுத்து சுழற்றி போட்டார். கணக்கிட்டார். கொஞ்சம் கடுமையானதுதான். அதுவும் இடத்திற்குரிய வாரிசும் கூட. இதிலெல்லாம் விருப்பமில்லாதாய் இருக்கலாம். அதனால் சாதாரணமான கர்மங்கள் மட்டும் செய்தால் போதாது. அப்படியென்றால் ஒரு தடவை நேரடியாக வந்து பார்த்த பிறகு விவரம் சொல்கிறேனே. இங்கிருந்தபடியே செய்ய முடியாது என்றா சொல்கிறீர்கள்? நீங்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் இங்கிருந்தபடியே கூடியதாக தோன்றவில்லை. நானே அங்கு வருகிறேன். இப்பொழுதே புறப்படுகிறீர்களா அல்லது பிறகு வருகிறீர்களா? ஹாஜியாரிடம் அப்படியெல்லாம் சொல்லி தட்டி கழிக்க முடியுமா? இடம் எதுவென்று சொல்லுங்கள், போதும், நானே வந்து விடுகிறேன். செருவத்தூர் கிராமம், நீராட்டு மனை என்பது இல்லத்தின் பெயர், ஹாஜியார் கூறினார். தாராளமாக, இது போதும், நான் வந்து சேர்ந்து விடுகிறேன். நாளை இரவு நான் அங்கு இருப்பேன். அப்படியானால் நான் புறப்படட்டுமா? தைரியமாக புறப்படுங்கள். ஹாஜியார் 5 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவருக்கு முன்னால் வைத்தார். காற்றில் நோட்டுகள் பறக்காமல் இருப்பதற்காக அவற்றின் மீது வெள்ளி நாணயம் ஒன்றையும் வைத்தார். அதன் பிறகு ஹாஜியார் எதுவும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டார். மறுநாள் மாலை நேரமானதும் ருத்ரன் நம்பூதிரி சகுனம் பார்த்துதான் புறப்பட்டார். அவர் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தட்டுப்பட்ட மனிதன் திருமேனியின் பார்வையில் நல்ல சகுனத்துக்கு உரியவனாக தெரியவில்லை. மாந்திரிகனான திருமேனியை கண்டவுடன் எதிரே வந்த மனிதன் சற்று நின்று பின்பு திரும்பி வந்த வழியே நடக்கத் தொடங்கினான். தொல்லை தருவதில் கொஞ்சம் கூட சலிப்படையாதவர் திருமேனி என்பது அவனுக்கும் நன்றாகவே தெரியும். பாதையோரம் பார்த்தார். காய்ந்த புல் ஒன்று கிடந்தது. அதன் ஒரு பகுதியை கிள்ளி மந்திரம் ஜெபித்து தனக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருப்பவனை லட்சியமாக்கி எறிந்தார். ஓர் அம்பை போல் பாய்ந்த அந்த புல்லின் இதழ் ஓடிக்கொண்டிருந்தவனின் முழங்கால் பகுதியில் மோதியது. நிஜமான அம்பை பாய்ந்து விட்டது போல் அவன் அப்படியே வயலில் தலைக்குப்புற விழுந்தான். எதுவும் நடக்காதவரை போல் திருமேனி தன் பாட்டுக்கு தன் வழியே நடக்கத் தொடங்கினார். அதுதான் ருத்ரன் நம்பூதிரியின் இயல்பு. செருவத்தூர் கிராம எல்லையை அவர் மிதித்த பொழுது நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. எங்கும் எந்தவிதமான அசைவும் இல்லை. ஊரே நிசப்தமாக இருந்தது. நட்சத்திரங்களின் ஒளியில் ஒரு பெரும் பாம்பு கிடப்பது போல் ஒற்றையடி பாதை அசைவற்று கிடந்தது. வேடிக்கை பார்த்தபடியே நடந்தபொழுது எதேச்சியாக அவரது கண்கள் தென்கிழக்கு பகுதியின் மேற்புறமும் பாய்ந்து பதிந்தது. நட்சத்திரம் ஒன்று காலிடறி விழுவது போல் ஒரு பிரகாசம் தெரிந்தது. முதலில் நில ஒளிதான் அது என்று நினைத்தார். ஆனால் நிலாவுக்கு இந்த அளவுக்கு ஒளி இல்லையே. அவ்வப்பொழுது அந்த ஒளித்துண்டு மறைந்தும் தெரிந்தும் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தது. யாரோ ஒருவர் அங்குமிங்கும் முலாவது போலதான் அந்த ஒளி நிழல் விளையாட்டு தெரிவித்தது. அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக திருமேனி சட்டென்று நின்றார். அதற்குள் அந்த ஒளி மறைந்தது. பாதை சென்றடைந்ததும் அந்த இடத்துக்குத்தான். வழி ஒரு ஆற்றங்கரையில் வந்து முடிந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தவர் ஒரு சிறு கல்லெடுத்து ஆற்று நீருக்குள் போட்டார். பிறகு ஆற்றில் இறங்கினார். திடுமென்று தண்ணீரின் மீது அகலமான பலகை ஒன்றால் அடிப்பது போன்ற சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தார். ஆற்றின் மறுகரையில் கண்ணங்கரையில் என்று யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதன் கண்கள் பளபளப்பதை திருமேனி கவனித்தார். ஆற்றில் இறங்குவதற்காக எடுத்து வைத்த காலை பின்னுக்கு இழுத்துவிட்டு அப்படியே அசைவற்று நின்றார் திருமேனி. அத்தியாயம் 9. பயங்கர உருவத்துடன் நின்று கொண்டிருந்த யானையை திருமேனி மீண்டும் ஒரு தடவை பார்த்தார். தன்னை எதிர்ப்பதற்காகத்தான் அது நின்று கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. தான் மறுகரையை அடைந்தால் அந்த யானை தன்னை பிடித்துக்கொள்ளும் என்பதில் அவருக்கு எந்தவிதமான சந்தேகமும் இருக்கவில்லை. அதற்காக போகாமல் இருக்க முடியுமா என்ன? சொன்ன நேரத்துக்கு போய் சேரவில்லை என்றால் ஹாஜியார் என்ன நினைப்பார்? எனவே எவ்வளோ தடை ஏற்பட்டாலும் எப்படியும் போயே தீர வேண்டும்.
ருத்ர நம்பூதிரியின் கையில் எப்பொழுதும் இருக்கும் 3 ஜான் நீளமுள்ள பிரம்பை யானையை நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். ஆற்றை கடந்து போன பிரம்பு யானையை நெற்றியை தொட்டுவிட்டு உடனே அவரிடம் திரும்பி வந்தது. ஆகா, எதிராளி சாமானியமானவன் இல்லை போலிருக்கிறதே, அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார். நீ எப்படிப்பட்ட கெட்டிக்காரனாக இருந்தாலும் அந்த வித்தையெல்லாம் என்னிடம் செல்லாது என்றும் சொல்லிக்கொண்டார். அப்படியே கரை மீது அமர்ந்தார். ஆற்றங்கரையில் பரவி கிடந்த குறுமணலின் மீது ஸ்தம்பன எந்திரம் வரைந்தார். ஒரு சதுரம், 2 புறங்களிலும் 2 அரைவட்டங்கள், அதன் 8 பகுதிகளிலும் ஒவ்வொரு வஜ்ரம். எந்திரம் மணலில் இவ்வாறு முழுமையடைந்தது. நடுவே பல மந்திரங்களையும் எழுதி அரைவட்ட பரப்பின் 8 வஜ்ரங்களிலும் பிரணவமும், திக்குகளில் லம் என்றும் மூலைகளில் ஷம் என்றும் எழுதினார். இவ்வளவையும் செய்து முடித்தவுடன் அவர் அக்கறைக்கு செல்லலாம் என்பது தெரிந்தது. ஆற்றில் இறங்கி மறுகரையை அடைந்து அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்த பிறகும் யானை அந்த இடத்திலேயே அப்படியே அசைவற்று நின்று கொண்டிருந்தது. மேலும் சற்று தொலைவு நடந்து குன்றின் உச்சியை பார்த்தபொழுது பிரகாசம் மறைந்த இடம் அதுதான் என்பது புரிந்தது. சொல்லியிருந்த வழியை நினைவு கூர்ந்து நீராட்டு மணியை லட்சியமாக்கி நடந்தார். ஹாஜியார் ருத்ரன் நம்பூதிரியை எதிர்பார்த்து சவுக்கையிலேயே கண் விழித்தபடி காத்திருந்தார். முற்றத்தில் யாரும் நடந்து வருகிறார்கள் என்பது தெரிந்தவுடன் அது திருமேனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஹாஜியார் நினைத்தார். திருமேனி என்பது உயர்ந்த குலத்தவரை மரியாதையுடன் அழைக்கும் ஒரு சொல். சார் என்பது மாதிரியான பொருள்படும் சொல். ஹாஜியார் இன்னும் தூங்கவில்லை போலிருக்கிறதே, திருமேனி கேட்டார். உங்களை எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறேன் திருமேனி, ஹாஜியார் பதிலளித்தார். விஷயம் நான் எதிர்பார்த்ததுதான். சவுகைக்குள் நுழைந்தபடியே ருத்ரன் நம்பூதிரி கூறினார். நீங்கள் இப்படி சொல்ல காரணம்? வழியிலேயே அதற்கு ஒரு அடையாளம் தெரிந்தது. என்ன அடையாளம் திருமேனி? ஒரு பெரிய ஒற்றை யானை. இந்நேரம் அது அங்கிருந்து விலகி இருக்கும். நீங்கள் இங்கு வருவதை எதிராளிகள் தெரிந்து கொண்டிருக்கலாம். இருக்கலாம். பிரம்மராட்சசுகள் எதையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் அறிவு அதிகம். நடக்கப் போவதை அவை முன்கூட்டியே புத்திசாலித்தனமாக உணர்ந்துவிடும். இருந்த இடத்தை விட்டு விலகியிருக்கும் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? ஹாஜியார் கேட்டார். நான் அங்கிருந்து கிளம்பிய பிறகு 1 நாழிகை நேரம் மட்டுமே அதற்கு கொடுத்திருந்தேன். அப்படியே நிரந்தரமாக அதை அங்கே நிறுத்தி வைக்கவும் முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வழக்கு உள்ளது ஹாஜியாரே. நீங்கள் என்ன செய்தாலும் அதை வேலைக்காரர்களின் கண் முன்பாகவே செய்ய வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால்தான் வேலை செய்யவே ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு அதிகமாக பயந்திருப்பதாக தோன்றுகிறது. செய்துவிட்டால் போகிறது. மறுநாள் பகல் பொழுது முழுவதும் திருமேனி அந்த இல்லத்தின் சுற்றுப்புறத்தை பல தடவை சுற்றி வந்தார். எதையெல்லாமோ அவர் புரிந்து கொண்டதாகவே தோன்றியது. சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த ருத்ர நம்பூதிரி ஹாஜியாரை அழைத்தார். அப்படியொரு அழைப்புக்காகவே காத்திருந்தவர் மாதிரி ஹாஜியார் வீட்டுக்குள் இருந்து உடனே வெளியே வந்தார். மிகுந்த எதிர்பார்ப்புடன் ருத்ர நம்பூதிரியின் முகத்தையே பார்த்தவாறு நின்றார். நம்பூதிரி ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டதை அவரது கண்கள் வெளிப்படுத்தின. என்ன பண்ணலாம் திருமேனி? ஹாஜியார் கேட்டார். முதல்ல எனக்கு தேவை ஒரு காகிதம், ஒரு பென்சில். பேனாவா இருந்தாலும் பரவாயில்லை, ருத்ரன் சொன்னார். இதோ கொண்டு வரேன் என்ற ஹாஜியார் இல்லத்தின் தென்புறத்தில் விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்காக கட்டப்பட்டிருந்த சாவடியை நோக்கி விரைந்தார். வெளியே வரும்பொழுது அவரது கையில் ஒரு காகிதம், நோட்டு புத்தகம் ஒன்று, பென்சில் ஆகியவை இருந்தன. தனது இடுப்பில் உள்ள பெல்ட்டிலிருந்து மலப்புறம் கத்தியை வெளியே உருவியவர் ஒரு தடவை அதன் கூர்மையை பரிசோதித்தார். பிறகு அதன் உதவியால் பென்சிலின் முனையை மேலும் கூராக்கினார். அதையெல்லாம் கீழே வையுங்க, ருத்ரன் வராந்தா பகுதியை சுட்டி காட்டியபடி சொன்னார். ஹாஜியார் அப்படியே செய்தார். வராந்தாவில் சுருட்டி வைத்திருந்த புதிய தாழம்பாயை இழுத்து போட்டு திருமேனி அதன் மீது உட்கார்ந்தார். காகிதத்தை கையில் எடுத்தவர் ஒரு முறை திருப்பியும் புரட்டியும் பார்த்துவிட்டு நோட்டு புத்தகத்தின் மீது வைத்தார். பென்சிலை கையில் எடுத்து காகிதத்தில் திசைகளை குறிப்பிட்டார். பிறகு மெதுவாக அந்த இல்லத்தின் அமைப்பை காகிதத்தில் வரைந்தார். வீட்டின் சுற்றுப்புறத்தை வரைந்த பிறகு மெதுவாக உட்புற பகுதிகளில் கவனம் செலுத்தினார். உட்புற அறை, தென்புற, வடபுற அறைகள், தானிய அறை, உரல் அறை, சமையல் கட்டு என்று ஒவ்வொன்றையும் குறித்தார். கடைசியாக மனையின் கிழக்கு திசையில் மனையோடு சேர்ந்து கிடந்த பெண்கள் குளிக்கும் குளத்தை வரைந்தார். ஹாஜியார் வியப்பு நிரம்பியவராக அவர் வரைவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு துல்லியமாக ஒவ்வொன்றையும் வரைகிறார் மனுஷன் என்று ஹாஜியாரின் வாய் முணுமுணுத்தது. காரணம் என்னவென்றால் திருமேனி இதுவரை அந்த இல்லத்தின் உட்புறத்தை பார்த்ததே இல்லை. இருந்தும் எவ்வளவு துல்லியமாக வரைகிறார் என்பதுதான். என்ன சரியா இருக்குங்களா? திருமேனி கேட்டார்.
அசத்தலான துல்லியம். ஹாஜியார் ஒப்புக்கொண்டார். திருமேனி அந்த காகிதத்தை மடக்கி பல துண்டுகளாக கிழித்து அதை வராந்தாவில் வைத்தார். அதை எடுத்து உங்க மடியில வச்சுக்கோங்க, திருமேனி சொன்னார். ஹாஜியார் எதுவும் கேட்காமல் அவர் சொன்னபடியே செய்தார். இதே மாதிரி நீங்க இந்த இல்லத்தை பிரித்து எடுப்பீங்க, போதுமில்லையா? திருமேனி கேட்டார். ஹாஜியார் எந்தவிதமான பதிலும் சொல்லாமல் திருமேனியை பார்த்தபடி நின்றார். நாம உடனடியா ஒரு ஹோமம் தொடங்கணும். சவுக்கைக்கு முன்னால ஒரு பந்தல் போடணும். நல்ல உயரமாகவே இருக்கட்டும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கட்டும் வேலை, திருமேனி சொன்னார். அதுக்கென்ன, உடனடியா போட்டுட்டா போகுது. ஹாஜியார் தனது வேலைக்காரர்களை பார்த்தார். உடனேயே அவர்கள் இல்லத்தின் தென்புறம் வளர்ந்து இருக்கும் மூங்கில் புதரை திரும்பி பார்த்தனர். முதிர்ந்த மஞ்சள் நிறமான மூங்கில்கள் அங்கு அடர்ந்து வளர்ந்திருந்தன. உடனே வேலைக்காரர்கள் அரிவாள்களுடன் மூங்கில் புதர் பக்கம் விரைந்தனர். மாலை நேரமாவதற்குள் திருமேனி குறிப்பிட்ட இடத்தில் அழகான பந்தல் ஒன்று உயர்ந்தது. சரி, மேற்கொண்டு எனக்கு தேவை இந்த பொருட்கள் தான். பட்டியல் ஒன்றை எடுத்து ஹாஜியாரிடம் நீட்டினார் திருமேனி. அதை கையில் வாங்கிய ஹாஜியார் மற்றொரு வேலைக்காரரிடம் அதையும் பட்டியல் படி எல்லாவற்றையும் வாங்கி வர சொல்லி பணத்தையும் கொடுத்து அனுப்பினார். வேலைக்காரர் அங்கிருந்து கிளம்பினார். ஹோமம் வழக்கம் போல ராத்திரி வேலையில்தான், திருமேனி சொன்னார். பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்தன. மாலை நேரமானதும் வேலைகள் ஆரம்பமாயின. முதலில் நாம் களம் அறைய வேண்டும் என்ற திருமேனி எழுந்து இல்லத்தின் தென்புறம் உள்ள குளத்தை நோக்கி நடந்தார். பனிக்கட்டிகள் மிதந்து கொண்டிருக்கும் பால் போன்ற தூய்மையான நீரில் 7 தடவை மூழ்கி எழுந்தார் திருமேனி. நான் உங்களுக்கு உதவணுமா? முன்பின் பழக்கமில்லாத ஒரு குரல் கேட்டது. திருமேனி தலையை திருப்பி பார்த்தார். அழகான இளம்பெண் ஒருத்தி குளத்தின் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தாள். யார் நீ? திருமேனி கேட்டார். பக்கத்துல தான் இருக்கிறேன். என்ன தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். மூங்கிலை வெட்டும்பொழுது பக்கத்தில் இருந்த எட்டி மரத்திலிருந்து ஆணி ஒன்று கழண்டு விழுந்துருச்சு. ஓஹோ, அப்படியா செய்தி? திருமேனிக்கு இப்பொழுது விஷயம் புரிந்தது. நானும் உங்க கூட வரலாமா? இப்ப வேண்டாம், தேவைப்படும் பொழுது நானே கூப்பிட்டுகிறேன். அவள் ஏமாற்றமடைந்த குரலில் முனகிவிட்டு அங்கிருந்து மறைந்தாள். ருத்ரன் நம்பூதிரி தனது குளியலை முடித்துக்கொண்டு உடனே திரும்பி வந்தார். சவுக்கையில் எல்லாமே தயாராக இருந்தன. பிரமாண்டமான நிலவிளக்குகள், சங்கிலி விளக்கு, கோல் விளக்கு. சங்கிலி விளக்கு என்பது நீண்ட பிடியுடன் எண்ணெய் கிண்ணமும் எண்ணெயை எடுக்க சங்கிலியுடன் கூடிய சிறு கரண்டியும் கொண்டது. கோல் விளக்கு என்பது கடப்பாறை போன்ற நீண்ட மெலிந்த பித்தளை மற்றும் செப்பு கம்பியின் மீது அகல் போன்ற விளக்கு உள்ளது. இந்த விளக்கை தரை மீது குத்தி நிறுத்தி வைக்க முடியும். ஹோமகுண்டம் களம் வரைய வேண்டியதுதான். அதை திருமேனியே வரைந்தார். பல நிறம் கொண்ட வண்ணப்பொடிகளால் பயங்கரமான ஒரு வடிவத்தை திருமேனி வரைந்தார். குறிப்பிட்ட நேரத்தில் ஹோமம் தொடங்கியது. ஹோமத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக வேலைக்காரர்கள் ஹோமகுண்டத்துக்கு சுற்றும் வந்து குழுமினர். அவர்களுடன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சிலரும் இருந்தனர். ஹோம அக்னியில் அஷ்ட தருக்களாலான சமைதுகளை போட்டபடி திருமேனி ஹோமத்துக்கான மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினார். அத்தியாயம் 10. உள்ளே விழுந்த செந்தூர துக்கள்கள் மேல்புறமாக உயர்ந்து வட்டமிடத் தொடங்கின. எல்லோரும் கண்ணிமை கொண்டிருந்தனர். அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனித வடிவமானது. ஹோமாக்னியில் அந்த பயங்கர உருவம் பிசாசுத்தனமாக மாறியது. அதனுடைய வலது கை கீழ்ப்புறமாக வந்தது. ருத்ரன் நம்பூதிரியின் தலை மீது இடதுபுறமாக தொங்கிக் கொண்டிருந்த குடுமியை அது வலுவாக பற்றி கொண்டது. திருமேனி மேற்புறமாக உயரத் தொடங்கினார். நான் யார் என்று தெரிகிறதா? மிகவும் கடுமையான குரல் ஒன்று கேட்டது. யாரும் எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பொழுது 14 வயதான சிறுவன் ஒருவன் சாமியாடத் தொடங்கியிருந்தான். தரைப்பரப்பிலிருந்து சுமார் 5 அடி உயரத்திற்கு வந்துவிட்ட ருத்ரன் நம்பூதிரி கேட்டார், நீ யார்? இவ்வளவெல்லாம் நடந்தும் அவர் கொஞ்சம் கூட பதறியதாக தெரியவில்லை. இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ பார்த்திருக்கிறேன் என்பது போல் இருந்தது அவர் முகம். சுற்றிலும் இருந்தவர்களின் முகத்தில் பயம் நிறைந்திருந்த போதிலும் அவரது முகத்தில் அது துளி கூட தெரியவில்லை. இன்னுமா தெரியவில்லை? நான் சொல்லாமலே உனக்கு புரியாதா? குழந்தை திரும்பவும் கேட்டான். தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நான் முயற்சி செய்யவில்லை. அதற்கு தேவை இருப்பதாகவும் நினைக்கவில்லை. தெரிந்திருந்தால் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்க மாட்டாய் இல்லையா? இதுவும் என்னுடைய கணக்குக்கு உட்பட்டதுதான். அப்படியானால் நானே சொல்லிவிடுகிறேன். நான் பானவிக்கிரமன் நம்பூதிரி, இந்த இல்லத்தின் உரிமையாளன். ஓ, அப்படியா? அங்கிருந்தவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு விஷயம் என்னதென்று விளங்கியது. என்னிடம் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நானும் இந்த மாதிரி நிறையவே பார்த்திருக்கிறேன்.
பானுவிக்கிரமன் நம்பூதிரியின் ஆத்மா பையனின் உடம்பிலிருந்தபடி பேசியது. உங்கள் விளையாட்டு கூட மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் உள்ளது. ருத்ரனும் விட்டு தரவில்லை. திடுமென்று பயங்கரமான காற்று வீசியது. வினாடிக்கு வினாடி அதன் சக்தி அதிகரித்து வந்தது. விரைவிலேயே அது ஒரு பெரும் சூறைக்காற்றாக மாறியது. பந்தல் ஒரு புறமாக சரிந்தது. அந்த பகுதியின் அந்தரத்தில் எழும்பியிருந்த தூசு படலத்தில் சொந்த உருவத்திலிருந்த ஆத்மா வெடித்து சிதறியது. ருத்ரன் நம்பூதிரி கீழே விழுந்தார். அவர் முதலில் உட்கார்ந்திருந்த இடத்திலே தான் விழுந்தார். அப்படியானால் தற்கொலை செய்து கொண்ட பழைய திருமேனியின் ஆவியைதான் இந்த அட்டகாசங்களை எல்லாம் செய்ததா? யாரோ ஒருவர் கேட்டார். எல்லோரும் சீக்கிரமாக கிளம்புங்கள், ருத்ரன் நம்பூதிரி சொன்னார். எல்லோரும் கிளம்பினர். போகும் வழியில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றியதை பேசினார்கள். ஆளு சூரந்தம்பா, சூறைக்காற்று வீசினது அவரோட மந்திரத்தினால்தான் என்றா சொல்கிறீர்கள்? ஓர் இளைஞன் எதிர்கேள்வி கேட்டான். தம்பி கேட்கிறதும் நியாயம்தான். காற்று எப்படி வந்தது? சூறைக்காற்று எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது என்பது எவருக்கும் புரியவில்லை. வயதான பெரியவர் ஈஸ்வர வாரியார் அந்த இளைஞனிடம் கேட்டார். தம்பி, யாருப்பா நீ? உன்னை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். எந்த வீட்டுக்கு வந்திருக்கிற? ராமன் நாயர் வீட்டுக்கு. நீ அவருக்கு சொந்தமா? ஆமான்னு சொல்லிட முடியாது. பேரு தம்பி? சேது. நீராட்டு மனையில் பிரசனம் பார்த்ததையும் ஹோமம் நடத்தியதையும் சேது அறிந்தான். அங்கு செல்ல இது ஒரு நல்ல வழி என்றுதான் கிளம்பி வந்திருந்தான். அதனால் எல்லாவற்றையும் கண்ணார பார்க்கவும் முடிந்தது. எதிராளியையும் பார்த்தாகிவிட்டது. ஏறத்தாழ தன்னை மாதிரியே இருக்கிறான். தன்னை அவன் பார்க்கவில்லை என்று தோன்றுகிறது. சேது ராமன் நாயரின் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பொழுது மணி 10க்கு மேல் ஆகியிருந்தது. திண்ணையில் நிலவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நேரம் மிகவும் அதிகமாகிவிட்டது என்கிற குற்ற உணர்வுடன் தான் உள்ளே நுழைந்தான். தனது வருகையை தெரியப்படுத்த மெதுவாக ஒரு தடவை தொண்டையே செருமினான். அந்த சத்தத்தை கேட்டதும் அதற்காகவே காத்திருந்த மாதிரி ராமன் நாயரின் மகள் வெளியே வந்தாள். அங்கு வந்து 2 நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தாலும் அவளை இதுவரையில் அவன் ஏறிட்டு கூட பார்த்ததில்லை. ராமன் நாயரின் மனைவி பங்கஜம் தான் உணவு பரிமாறுவாள். அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்பது உண்மைதான். சேது அங்கு இருந்தால் அவள் வெளியே தட்டுப்படுவதே இல்லை. அத்தை எங்கே? சேது அவளிடம் கேட்டான். உடம்புக்கு சுகமில்லை, நான் தான் பரிமாறணும், அவள் பதிலளித்தாள். சேதுவுக்கு ஏதோ விஷயம் புரிவது போல இருந்தது. அவங்க உடம்புக்கு என்ன என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. சமையல் அறைக்குள் நுழைந்தாள். சற்று நேரத்தில் அவன் உட்கார்ந்த இடத்திற்கு சாப்பாடு வந்தது. அப்பொழுதும் சாதத்திலிருந்து ஆவி எழும்பிக் கொண்டிருந்தது. ஏதாவது வேணும்னா கேளுங்க. கேட்டுக்கிறேன். பேரை சொல்லலையே. கௌசல்யா. நல்ல பேரு, ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். ரகசியம் போல பேசினாள். என் பேரா? ஆமாம். கௌசல்யா ஒரு ஆம்பல் பூவை போலிருந்தாள். கிராமத்து பெண்ணின் எளிமையும் அழகும் புனிதமும் அவளுக்குள் ஒன்றி கலந்துவிட்டு இருந்தது. எதுக்காக வந்திருக்கீங்க? சில கடமைகள் இருக்கு, அதுக்காகத்தான். அதை நானே தான் செய்யணும். அதன் பிறகு அவள் எதுவும் பேசவில்லை. சாப்பிட்ட பிறகு சேது வழக்கம் போல படுப்பதற்காக சவுக்கைக்கு போனான். படுத்தான். சற்று நேரத்தில் ராக்கோழி கூவியது. விழித்து கொண்டிருந்ததால் அவனுக்கும் அது தெளிவாகவே கேட்டது. தொலைவில் கிழக்கு மலையின் சரிவில் காட்டு மரங்கள் சலசலப்பது அலையடிப்பது மாதிரி சன்னமாக கேட்டது. அதே நேரம் யாரோ கதவை தட்டுவது போல் தோன்றியது. இந்த நேரத்தில் வந்திருப்பது யாராக இருக்கும்? ஒருவேளை கௌசல்யாவா? இருக்காது. அவள் இப்படியெல்லாம் வரக்கூடியவளாக தெரியவில்லை. வேறு யார்? இந்த வீட்டில் அப்படி வேறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சேது கட்டிலிலிருந்து எழுந்தான். கதவை திறந்தான். எதிரே அவள் நின்று கொண்டிருந்தாள். முதல் தடவையாக கிராமத்துக்கு வந்தபொழுது ராமன் நாயரின் வீட்டை அடையாளம் காட்டி வழி சொல்லி தந்த அதே சித்திராங்கி. இந்த நேரத்தில் உங்களை நான் அதுவும் இந்த இடத்தில் எதிர்பார்க்கவில்லை. பிறகு நான் என்ன பகலிலா வர வேண்டும்? எந்தவித அனுமதியும் கேட்காமல் அவள் பாட்டுக்கு உள்ளே நுழைந்தாள். மறுபடியும் உங்களை பார்க்க வேண்டும் என்று நானும் நினைத்தேன், சேது கூறினான். பிறகு ஏன் நீங்கள் கோவிலுக்கு வரவில்லை? அவள் விசாரித்தாள். காரணம் உள்ளது. நேற்று ராத்திரி நீராட்டு மனையில் ஒரு ஹோமம் நடத்தினார்கள். அவளது உடம்பில் இளஞ்சி பூவின் வாசம் வீசியது. தூண்டாமணி விளக்கின் வெளிச்சத்தில் சேது அவளை பார்த்தான். இவ்வளவு நெருக்கத்தில் இப்பொழுதுதான் முதன்முறையாக அவளை பார்க்கிறான். அவளது உடை அலங்காரம் பழங்கால சிற்பங்களுடையது போல் இருந்தன.
சரிகை கலந்த கைத்தறி துணியை உடுத்தியிருந்தாள். மார்பு பிரதேசத்திலும் அதே துணி. உடைகள் எதுவுமற்ற தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதிக்கும் அந்த உடைக்கும் வித்தியாசம் இருப்பதாகவே தெரியவில்லை. வானவில்லை தோற்கடிக்கும் புருவங்கள், கயல் மீன் விழிகள், நீண்டு வளைந்த மூக்கு, வரைந்து பொருத்தியது போன்ற கச்சிதமான உதடுகளில் ஈரம். ஒரு மோகினி இப்படித்தான் இருப்பாள் என்று நான் கற்பனை செய்திருந்தேன், சேது கூறினான். இப்பொழுது அப்படி இல்லை என்றா சொல்கிறீர்கள்? அவள் கேட்டாள். பாட்டி கதை சொல்லும்பொழுதுதான் அதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கடவுளை மாதிரி நாங்களும் பூமியில் இருக்கத்தான் செய்கிறோம். என்னை ஒரு தடவை தொட்டு பாருங்கள், அவள் கையை நீட்டியபடி சொன்னாள். சேது அவளது மணிக்கட்டு பகுதியை தொட்டான். வெண்ணையை தொடுவது மாதிரி வழுவழுப்பாக இருந்தது. உங்கள் பாட்டி சொன்ன கதைகளில் வந்த மோகினிகள் அழகான ஆண்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவள் கேட்டாள். பனைமரத்தின் அடிப்பகுதிக்கு கொண்டு போவார்கள். தங்களது வேட்கையை தீர்த்து கொண்ட பிறகு அவர்களை கொன்று தின்று விடுவார்கள். காலையில் பார்த்தால் முடியும் நகங்களும் தான் பனைமரத்தின் அடியில் கிடக்கும். அதெல்லாம் பொறாமையால் சொல்லப்படும் கதைகள். சித்ராங்கி சிரித்தாள். அது உண்மை இல்லையா? என்னை பார்த்தால் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதா? நான் கண்ட ஆடவர்களுடன் எல்லாம் உடம்பை பகிர்ந்து கொள்பவளாக தெரிகிறதா? அவள் கேட்டாள். சேது அவளை ஒரு தடவை ஏற இறங்க உற்று பார்த்தான். அவள் கையை நீட்டி விளக்கை அருகே எடுத்தாள். அப்பொழுது அவளது மார்பை மறைத்திருந்த துணி நழுவி பின்புறமாக சரிந்தது. சேது ஒரு கணம் தடுமாறினான். மார்புகளின் மையத்தில் வேர்வை பொட்டுக்கள் விளக்கொலியில் மின்னின. அவளது வேர்வைக்கு தாமரைப்பூவின் மனம் இருந்ததா? அவள் விளக்கை பழைய இடத்திலேயே வைத்தாள். சித்ராங்கி யார் என்று இன்னும் சொல்லவில்லையே? சேது கேட்டான். சொல்கிறேன், அது ஒரு பெரிய கதை. செருவத்தூர் தேவி கோவிலின் வயது என்னுடைய கதைக்கும் உண்டு. நழுவிய துண்டை பழையபடி போர்த்தியவளாக தொடர்ந்தாள். நீராட்டு மணியின் முதல் திருமேனிதான் இந்த கோவிலை கட்டியவர். அவர் ஒரு பெரிய மாந்திரிகரும் கூட. பானுவிக்கிரமன் என்பது அவர் பெயர். பானுவிக்கிரமனா? நீராட்டு மணியின் கடைசி வாரிசுதாரரின் முந்தைய திருமேனியின் பெயரும் அதுதானாமே? ஆமாம், அதையும் சொல்கிறேன். ஒரு தடவை நான் குறிப்பிட்ட முதல் பானுவிக்கிரமன் வடக்கு மலபார் பகுதிக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவர் அப்படி வந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது. அவரது அந்தர்ஜனம், அதாவது அவருடைய மனைவி, நல்ல நடத்தை உள்ளவர் அல்ல. இல்லத்தின் காரியதர்சியுடன் அவருக்கு ரகசிய உறவு இருந்தது. திருமேனி ஒரு தடவை அதை நேரடியாக பார்த்துவிட்டார். அதன் பிறகு அந்த இல்லத்தில் வசிக்க விரும்பவில்லை. அவரது மனம் அதற்கு ஒப்பவில்லை. சித்ராங்கி சற்று நிறுத்தினாள். விளக்கில் சற்று எண்ணெயை விட்டுவிட்டு பழைய படித்த இடத்தில் வந்து அமர்ந்தாள். பிறகு? சேது ஆவலுடன் கேட்டான். அப்படி கோபத்துடன் வரும் வழியில் ஒரு காட்டுப்பகுதியில் அகப்பட்டு கொண்டார். என்ன செய்வது என்று புரியாமல் அவர் தவித்துக் கொண்டிருந்த பொழுது பேரழகியான ஒரு பெண் அவர் முன் எதிர்பட்டாள். தங்கிக் கொள்ள ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து தருவதானால் வழிகாட்டுவதாக அவள் சொன்னாள். திருமேனியும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அப்படியாக திருமேனி அந்த பெண்ணுடன் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். செருவத்தூர் அப்பொழுது ஒரு பெரும் காடாகவே இருந்தது. இந்த இடத்துக்கு வந்ததும் அந்த பெண் அதோ அங்குள்ள குன்றின் மீது அமர்ந்தார். அங்கிருந்து அவர் கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் அவருக்கு சொந்தமான பகுதியாகிவிட்டது. பானுவிக்கிரமன் தனது மாந்திரிக சக்தியால் பூதகணங்களின் உதவியுடன் காட்டை திருத்தி இல்லத்தை கட்டினார். கூடவே இந்த கோவிலையும் கட்டினார். உடன் வந்த பெண்ணை அங்கே குடி வைக்கவும் செய்தார். அப்படியானால் அதுதான் அந்த கோவிலின் தேவியா? சேது கேட்டான். ஆமாம், பானுவிக்கிரமன் ஒரு தேர்ந்த ஓவியரும் கூட. அதனால் கோவில் சுவரில் 2 மோகினிகளை வரைந்தார். மோகினியின் உருவங்கள் முழுமையாக இருந்தால் அதில் மோகினிகள் குடியேறுவார்கள் என்பது ஒரு முறை. அப்படிப்பட்ட ஓவியம் ஒன்றில் நான் குடியேறினேன். எனது ஓவியம் இருந்த சுவர் நீங்கள் வருவதற்கு முன்தினம் இடிந்து விழுந்து விட்டது. அதன் பிறகு நான் இருக்க இடமின்றி அலைந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் மேற்கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறீர்கள்? இங்குதான் குடியிருக்க வேண்டும், அதுவும் இதே வீட்டில். என்ன, நிஜமாகவா? சேது வியப்பு நிரம்பிய விழிகளுடன் அவளை பார்த்தான். என்ன நண்பர்களை, கதையை கேட்டீங்களா? இந்த கதை ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன். இதோட தொடர்ச்சியை உங்களுக்கு அடுத்த பாகமாக போடுறேன். இன்னும் 2 பாகம் உங்களுக்கு வர இருக்கிறது. இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.